ஆமென் ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லு அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில பாடலை பாடி நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நல்ல ரச்சன ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா என்கிற பாடலை பாடுவோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. இலவசமா கிருபையினா நீதிமானாக்கி விட்டீர். இலவசமா கிருபையினா நீதிமானாக்கி விட்டீர். ஐயா நீதிமானாக்கி விட்டீர். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஆவியினால் வார்த்தையினால் மறுபடியும் பிறக்க செய்தவர். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஊரத்தத்தால் தெளிக்கப்பட்டோ, ஒப்புரவாக்கப்பட்டோ. தெளிக்கப்பட்டோ, ஒப்புரவாக்கப்பட்டோ. ஐயா ஒப்புரவாக்கப்பட்டோ, ஐயா ஒப்புரவாக்கப்பட்டோ. வாழ்த்துகிறோம், வணங்கு சந்தோஷமா வாழ்த்துகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், பார்க்கின்றோம், பிரகாசம் அடைகின்றோம். நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்த்த பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நமக்கு ஒத்தாசை ஒரு பருவதம் நம்முடைய ஆண்டவர் இயேசு ஒருவரே. உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசமடைகின்றோம். உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசமடைகின்றோம். நாங்கள் பிரகாசமடைகின்றோம், நாங்கள் பிரகாசமடைகின்றோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. அற்புதமே, அதிசயமே, ஆலோசனை கர்த்தர்,
ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், அவர் நம்மை அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் நமக்கு சரியான ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்துகிற ஒரு கர்த்தர். அற்புதமே அதிசயமே ஆலோசனை கர்த்தரே. சொல்லுகிறார், அற்புதமே அதிசயமே ஆலோசனை கர்த்தரே, என்றும் ஆலோசனை கர்த்தரே, என்றும் ஆலோசனை கர்த்தரே. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை அன்றி யாரிடம் செல்வோம், ஜீவனுள்ள வார்த்தை நீரே. உம்மை அன்றி யாரிடம் செல்வோம், ஜீவனுள்ள வார்த்தை நீரே. ஐயா ஜீவனுள்ள வார்த்தை நீரே, ஐயா ஜீவனுள்ள வார்த்தை நீரே. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. சந்தோஷமா பாடுவேன், சத்தம் வரட்டும். போற்றுகிறோம் தேவா, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவரை நோக்கி பார்த்த முகம் பிரகாசமடையும். ஒரு நாள் அது என்ன செய்யலாம், வெட்கப்பட்டு போவதில்லை. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அவர் நம்மை ஒரு நாளும் காலை தள்ளாட விட்டார். நம்மை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்கமே. கைவைத்தலையில் சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். தோத்திரம் நல்ல சத்தமாக பாடணும். நல்ல நினச்சினா கையை எடுத்து நல்லா தட்டி ஆண்டரை மகிமைப்படுத்தணும். புது பாட்டே இல்லை, எல்லாம் பழைய பாட்டு. ரொம்ப நினச்சினா நான் வருஷங்களுக்கு முன்னால் பாடினப்பட்டு பாட்டு தான், பழகின பாட்டு தான். எனவே எல்லாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எனக்கு உன் கிருபை போதுமே, நேசரே எனக்கு உன் கிருபை போதுமே என்கிற பாடலை நான் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். எனக்கு உன் கிருபை போதுமே. எனக்கு உம் கிருபை போதுமே, நேசரே எனக்கு உம் கிருபை போதுமே, எனக்கு உம் கிருபை போதுமே, நேசரே எனக்கு உம் கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே எனக்கு உம் கிருபை போதுமே, நேசரே எனக்கு உம் கிருபை போதுமே, எனக்கு உம் கிருபை போதுமே, நேசரே எனக்கு உம் கிருபை போதுமே. சொல்லுங்கள், எனக்கு உம் கிருபை போதுமே, நேசரே எனக்கு உம் கிருபை போதுமே.
தள்ளினாலும், அக்கினிகள் என்னை இழுத்தெறிந்தாலும், உள்ள கலங்கும் நேரமெல்லாம் இல்லாமல் காத்திடும் ஆண்டவரே. சிங்கத்தின் கூகையில் தள்ளினாலும், அக்கினியில் என்னை இழுத்தெறிந்தாலும், சிங்கத்தின் கூகையில் தள்ளினாலும், அக்கினியில் என்னை இழுத்தெறிந்தாலும், உள்ளம் கலங்கும் நேரங்களெல்லாம், உள்ளம் கலங்கும் நேரங்களெல்லாம் இல்லாமல் காத்திடுமே, என்னை இல்லாமல் காத்திடுமே. சிங்கத்தின் கூதையில் தள்ளினாலும், அக்கினியில் என்னை இழுத்தெறிந்தாலும், சிங்கத்தின் கூதையில் தள்ளினாலும், அக்கினியில் என்னை இழுத்தெறிந்தாலும், உள்ளம் கலங்கும் நேரங்களெல்லாம், உள்ளம் கலங்கும் நேரங்களெல்லாம் இல்லாமல் காத்திடுமே, என்னை இல்லாமல் காத்திடுமே. எனக்கு உம் கிருபை போதுமே நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே, எனக்கு உம் கிருபை போதுமே நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே எனக்கு உம் கிருபை போதுமே நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே, எனக்கு உம் கிருபை போதுமே நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே, எனக்கு உம் கிருபை போதுமே நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே. ஆமென், அல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மலமாகாம இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உபத்திரத்தின் குகை நாம் இருந்தாலும், உபத்திரத்திலிருந்து நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நிச்சயமாகவே நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். தப்பி கரை சேர பண்ணுகிற ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மறுபடியும் இந்த பாடலில் சில சரணங்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எனக்கும் கிருபை வேணும் ஆண்டவரே, எனக்கும் கிருபை வேணும். கவலைகள் நிறைந்த துன்ப உலகில எனக்கும் கிருபை வேணும் ஆண்டவரே. துணையில்லா ஒரு மாடப்புறாவை போல தவிக்கும் என்னை சேர்த்திட வாரும். நாதனின் வருகை தாமதமானால் விழாமல் காத்திடும். அல்லேலூயா. அவர் வருவரையும் நம்ம விழுந்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், நம்பிக்கையில உறுதியா இருக்கணும், பரிசுத்தத்துல உண்மையா இருக்கணும், கர்த்தருடைய முகத்தை நாம் தரிசிக்கணும். அல்லேலூயா. அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு தருவார். மறுபடியும் நாம் பாடி துணையில்லா ஒரு மாடப்புறாவை தவிக்கும் என்னை சேர்த்திடவாரு. துணையில்லா ஒரு மாடப்புறா போல் தவிக்கும் என்னை சேர்த்திடவாரு. நாதனின் வருகை தாமதமானான், நாதனின் வருகை தாமதமானான் இல்லாமல் காத்திடுமே, என்னை இல்லாமல் காத்திடுமே, இல்லாமல் காத்திடுமே, என்னை இல்லாமல் காத்திடுமே. எனக்கு உம் கிருபை போதுமே சரே, சொல்லுங்க எனக்கு உம் கிருபை போதுமே நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே. சிங்கத்தின் புகையில் தள்ளினாலும், அக்கினிகள் என்னை இழுத்தெறிந்தாலும், உள்ளம் கலங்கும் நேரங்கள் எல்லாம் இல்லாமல் எங்களை காத்திட ஆண்டவரே. சிங்கத்தின் குகையில் தள்ளினாலும், அக்கினியில் என்னை இழுத்தெறிந்தாலும், சிங்கத்தின் குகையில் தள்ளினாலும், அக்கினியில்
வழியில் என்னை இழுத்தறிந்தாலும் உள்ளம் கலங்கும் நேரங்களெல்லாம், உள்ளம் கலங்கும் நேரங்களெல்லாம் இல்லாமல் காத்திடுமே, என்னை இல்லாமல் காத்திடுமே. எனக்கு உன் கிருபை போதுமே நேசரே, எனக்கு உன் கிருபை போதுமே. சொல்லுங்க எல்லாரும், எனக்கு காலை நேரத்துல கிருபை வேணாம் ஆண்டவரே, கிருபை வேணாம் ஆண்டவரே, இந்த கிருபை வேணாம் ஆண்டவரே. பாடுகள் மத்தியிலே வந்திருக்கிறோம், வேதனைகள் மத்தியிலே வந்திருக்கிறோம், புலம்பலின் மத்தியிலே வந்திருக்கிறோம், கண்ணீரின் மத்தியிலே வந்திருக்கிறோம், நெருக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. உங்க கிருபை எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே, அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. கிருபை நேசரே, கிருபை. சிகிச்சைக்கு ஒரு வைத்தியனும் இல்லை, ஆறுதல் அடைய இடமும் இல்லை. சிகிச்சைக்கு ஒரு வைத்தியனும் இல்லை, ஆறுதல் அடைய இடமும் இல்லை. உமது வழியும் கிருபை வசனமும், உமது வழியும் கிருபை வசனமும் மண்ணில் என் ஆறுதலே, இந்த மண்ணில் என் ஆறுதலே. எனக்கு உன் கிருபை போதுமே நேசரே, எனக்கு உன் கிருபை போதுமே, எனக்கு உன் கிருபை போதுமே நேசரே, எனக்கு உன் கிருபை போதுமே, எனக்கு உன் கிருபை போதுமே நேசரே, எனக்கு உன் கிருபை போதுமே. நல்ல கைகளை தட்டி அந்த கிருபைக்காக, அந்த கிருபைக்காக. ஒரு நாள் நம்மை விட்டு விலகாத கிருபை, ஒரு நாள் நம்மை விட்டு மறவாத கிருபை, நம்மை நடத்துகிற கிருபை. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னும் ஒரு என்ன ஸ்தோத்திரம் பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தெரிந்த பாடல், அன்பு நேசரை உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னை, அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்கிற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஒவ்வொரு நிமிடமும் இந்த நினைவால் நான் நிரம்ப வேண்டும் ஆண்டவரே. என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும் ஆண்டவரே. அந்த சிந்தையோடு பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும்.
ஆராதனைப்பா உங்க ஒருவருக்கு தான்ப்பா. அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சுவிசேஷ பாரம் உண்டே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் உண்டே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச சொல்ல வேண்டும். என் தேச எங்கும் நாம சொல்ல வேண்டும். ஆராதனை 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 சேர்ந்து ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உந்தன் ஏக்கமும் விருப்பமெல்லாம் ஆண்டவரே என் இதய துடிப்பாக மாற்றும் ஆண்டவரே. அவர் எதை விரும்புகிறாரோ அது என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ, நான் எப்படி வாழ விரும்புகிறாரோ அதற்கு என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அல்லேலூயா. உந்தன் ஏக்க விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்க விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாட்களெல்லாம் ஜப வீரனென்று எழுதும். என் ஜீவனாட்களெல்லாம் ஜப வீரனென்று எழுதும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே. எல்லாம் சேர்ந்து ஆவியா எல்லாரும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஆராதனை ஆராதனை எல்லாரும் தேவனுக்கு ஆராதனை, ராஜாதி ராஜாவுக்கு ஆராதனை, பரிசுத்த தெய்வத்திற்கு ஆராதனை, உன்னதமான தேவனுக்கு ஆராதனை ஆராதனை அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனம். மறுபடியும் எல்லாரும் அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. நல்ல கைகளை தட்டி ரீமான சந்தனரதனரதா ஒரு அந்தனரதனரதி அந்தனரபபலரதி அந்தனரதனரதா அந்தனரதி அந்தனரபலர சக்தியனரரா. ஹல்லேலூயா. கைகளை அப்படி எழும்பி நின்று ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை
இயேசு. சொல்லுங்க சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்துக்கு வரட்ட சத்தத்தை உயர்த்து. ஆவியான தேவனுக்கு ஆராதனை. அன்பரேசு ஆவியான தேவனுக்கே. மறுபடியும் அன்பரேசு ராதனுக்கே. ஆவியான தேவனுக்கே. என்னுள்ளமோ என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என்னுள்ளமோ என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. ஏங்குதையா. சொல்லுங்க. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். சொல்லுங்கப்பா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். துணையாளரே துணையாளரே உம் சிறகில் நிழலில் தானே களி கோருவே. துணையாளரே உம் சிறகில் நிழலில் தானே களி கோருவே. களி கோருவே. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதிப்பாடுவேன். தெய்வமே ஸ்தோத்தரிப்பேன், துதிப்பாடுவேன், துதிப்பாடுவேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே நேசிக்கிறப்பா. எந்த சூழ்நிலை நேசிக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறப்பா. உலகமெல்லாம் மாயையா உம்மன்புதான் மாறாதையா. உலகமெல்லாம் மாயையா உம்மன்புதான் மாறாதையா. மாறாதையா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். அல்லேலூயா.
இந்த ஆராத நேரத்தில் தேவ பிரசன்னம், தேவ வல்லமை, ஒரு விடுவிக்கிற தேவ மகிமை, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக, ஒவ்வொருவரையும் தொடுவாராக. இப்பொழுது எல்லா நுகத்தை ஆண்டவர் உடைப்பாராக. எல்லா சூனியங்கள், எல்லா சாத்தானின் வல்லமைகள், எல்லா எதிராய் செயல்படுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அதமாக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அதமாக்கப்படுவதாக. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. நல்ல வாய்களை திறந்த விடுதலையோடு இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இப்போ ஒரு அற்புதம் வெளிப்படும், அற்புதம் வெளிப்படும். அன்றைக்கு ஆமே இயேசுவே என்று அழைத்த பொழுது, ஆமே இயேசுவுடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது வல்லமை வெளிப்பட்டதை போல தேவ மகிமை இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. இப்பொழுது சரியத்திருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் அதமாவதாக. கட்டுகள் உடைவதாக. எல்லா போராட்டங்கள் மாறுவதாக. எல்லா சாபத்தின் கிரியைகள் அழிந்து போவதாக. நல்ல வாய்களை திறந்து, வாய்களை திறந்து விடுதலையோடு, 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 விடுதலையோடு. தீமா ஹதா நாகா தானா ராதா நாகா தானா ராதா நாகா தானா தீமா நாகா தானா ராதா நாரா. வல்லமை, வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவரையும் விடுதலை, விடுதலை, ஆவியில விடுதலை, ஆத்மாவில விடுதலை, சரீரத்தில விடுதலை. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து விடுதலை இயேசுவை நாமத்தில் பெற்றுக்கொள்ளுவோம். உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. சொல்லுங்க, கைய உயர்த்து. அப்பா, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வாழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். ஏசையா, ஏசையா, எனக்கு நீரே வாழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். ஏசையா, கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். ஏசையா, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். ஏசையா, எனக்காகவே நீ ஜீவிக்கிறீர், என் உள்ளத்தில் தங்கி நடத்துகிறீர். எனக்காகவே நீ ஜீவிக்கிறீர்,
ஏசையா எனக்காகவே மரித்தீரே எனக்காகவே தீர் ரத்தம் சிந்தினீர் எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர் எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர் நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் ஏசையா எனக்கு நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் ஏசையா உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்பா உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை. இந்த வேதனையில் இருந்தப்பா இந்த கட்டுகளில் இருந்த ஆண்டவரே இந்த துன்பத்தில் இருந்த ஆண்டவரே விழுந்து கிடக்கிற ஆண்டவரே எழும்ப பண்ணுவதற்கு உம்மால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே எழும்ப பண்ணுவதற்கு உம்மால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை. சத்தமா சொல்லுங்க உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. இயேசுவே நானம்போ மனித கைவிடலாம் ஆனால் நீ ஒருபோதும் கைவிட மாட்டே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன்னை என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன். தாய் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நான் உன்னை திக்கற்றலாய் விடேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை நடத்தும்படியாய் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நம்மை விடுவிக்கும்படியாய் நமக்கு நன்மை செய்யும்படியாய் அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி இந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவோம். சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நல்ல விடுதலையோடு அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. உமக்கு எல்லா மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். உடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்கட்டும். தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்காருவோம். ஆமென். அந்த வாரம் நான் சொன்னதை போல இந்த வாரம் நமக்கு கிதியோன் ஞாயிறு என்று நாம் வைத்து வருஷத்துக்கு ஒரு தடவை நாம் இதை அனுசரிக்கிறோம். எனவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு அதை குறித்து நம்மிடத்தில் சொல்லவும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாகவும் நம் மத்தியில் இருக்கிற நமக்கு எல்லாம் அறிமுகமான கர்த்தருடைய என்னச்சின தாசன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஜாயன் அவர்கள் நம்மோடு கூட இருப்பது நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. ஸ்தோத்திரம். அவரை குறித்து நான் என்னச்சனா நன்றாகவே என்னச்சனா இந்த 2 ஆண்டு காலத்திலே அறிந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். நீ காலையில் வரும்பொழுது கூட என்னச்சுன்னா பாஸ்டர் மாடத்தில் ஒரு காரியம் சொல்லி கொண்டு வந்தேன். அதாவது நம்ம என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் வந்த உடனே நம்முடைய சபைகளுக்குள்ளாக நம்ம போயிருந்தால் நம்முடைய ஜனத்தை குறித்து நம்ம அறிந்திருக்க முடியாது. இப்பொழுது நம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஒவ்வொருவரையும் நாம் அறிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு அவர்கள் யார் என்பதை நாம் என்னச்சுன்னா தெளிவுபடுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு இந்த நாட்களிலே ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இனி நாம் சபைக்குள்ளே போகும் பொழுது புதிய நபர்களை நாம் அதிகமாய் நான் வாட்ச் பண்ணுவதற்கு அது ஏதுவாக மாறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நம்ம சபைக்குள்ளே போன பெரிய வளர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு காலையில் 5 மணிக்கு சர்வீஸுக்கு வரும்பொழுதே நாங்கள் 2 பேரும் பேசிட்டு வந்தோம். ஸ்தோத்திரம். எனவே ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்கிற அருமையான என்னச்சுன்னா ராஜீவ் ஜாயன் அவர்கள் சபையில் நமக்கு எல்லா காரியத்திலையும் முன்னோடியாக
ஆராதனை நடத்துவதிலையும், ஊழிய காரியத்திலையும், உதவி செய்வதிலையும், அதுக்கடுத்து சில ஆலோசனைகளை கொடுப்பதிலையும், அவர்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டையும் பொறுப்பெடுக்காமல் இருந்தாலும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவருடைய என்னச்சுன்னா அந்த வார்த்தையினுடைய கனம் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி ஒரு நல்ல என்னச்சுன்னா படித்த நல்ல என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அனுபவம் உள்ள கர்த்தருக்கு பயந்திருக்கிற ஒரு நல்ல ஜென்டில்மேன். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய சபைக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய வரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. அவர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய கிதியோனுடைய பிரசிடெண்டாக இருந்தாங்க. இப்போ கர்த்தர் என்னச்சுன்னா இந்த ஆண்டிலே கர்த்தர் அவர்களை நம்முடைய நேஷனல் அவர்கள் சாப்பிளியனாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஆண்டவர் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு என்னச்சுன்னா மாதத்திற்கு என்னச்சுன்னா எப்படியும் என்னச்சுன்னா 2-3 இடத்திற்கு அவர்கள் நார்த் இந்தியாவில் போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். இந்த வாரத்திலே என்னச்சுன்னா போயிட்டு நேற்று இரவு தான் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ராஞ்சியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்துட்டு அவங்க வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக இந்த காலை நேரத்தில் அவர்கள் நமக்கு கிதியோனை குறித்து சில வார்த்தைகளை சொல்லி அதோடு கூட என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையும் கொண்டு வருவார்கள். அவர்கள் சொல்லி முடித்த பின்பாக கிதியோனுடைய என்னச்சுன்னா கிதியோன்ஸ் வெளியில் இருப்பாங்க. உங்களால் தாராளமாக ஏராளமாய் கொடுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அருமையான ராஜீவ் ஜாயன கரங்களை தட்டி நான் வரவேற்கிறேன். தண்ணீர்களை கைப்பிடியால் அளந்தவரும், வானங்களை ஜான் அளவாய் பிரமாணித்தவரும், பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கினவரும், தீவுகளை ஒரு அணுவை போல தூக்குகிறவரும், பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவரும், அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுங்க பண்ணுகிறவரும், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டதற்காக அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஒவ்வொரு வருடமும் உலகெங்கிலும் பரிசுத்த வேதாகமம் மற்றும் புதிய ஏற்பாடுகளை அச்சடித்து இலவசமாக 109 மொழிகளிலே வழங்கி கொண்டிருக்கிற சர்வதேச கிதியன் ஊழியங்கள், த கிடியன்ஸ் இன்டர்நேஷனல், குறிப்பாக த கிடியன்ஸ் இன்டர்நேஷனல் இன் இந்தியாவில் செயல்பட்டு வருகிறது. அதை தாங்கும்படியாக, அந்த வேத அச்சடிப்பு காணிக்கைக்காக தாங்கும்படியாக சபை மக்களை ஊக்குவித்து, சபை மக்களை ஜெபிக்க வைத்து, சபை மக்களை கொடுக்க வைத்து, சபை மக்களை அதில் பங்கு பெற வைத்து, இந்த ஊழியத்தைக்கு அஸ்திபாரமாக இருக்கக்கூடிய போதகர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய திருச்சபை போதகர் அவர்களுக்கும் இந்த நாளிலும் உங்கள் நடுவிலே இந்த ஊழியத்தை குறித்து அறிமுகப்படுத்தும்படியாகவும் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக வாய்ப்பு கொடுத்தமைக்காக, உங்களை உற்சாகப்படுத்தினமைக்காக கிடியன்ஸ் இன்டர்நேஷனல் ஊழியத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில வருடங்களுக்கு முன்பாக உலகெங்கிலும் ஒரு சர்வே எடுத்தாங்க. அது என்ன சர்வே அப்படின்னா, உங்களுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டாங்க. அப்பொழுது ஜப்பான் நாட்டிலே நடத்தப்பட்ட அந்த சர்வேயிலே, அந்த கணக்கெடுப்பிலே கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், we want our children to be successful என்று சொன்னார்கள். அதாவது எங்கள் குழந்தைகள், எங்கள் தலைமுறை வெற்றியாளர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொன்னார். அமெரிக்க தேசத்திலே அந்த கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள், we want our children to be happy என்று சொன்னார்கள். எங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக வாழணும்னு நாங்கள் விரும்புகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதே கேள்வி இன்றைக்கு நம்மிடத்தில் அந்த சர்வே எடுக்கப்பட்டால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? சற்று யோசித்து பார்ப்போம். அதே கேள்வியை நம்மை உண்டாக்கின ஆண்டவரிடத்தில் கேட்டால் அவருடைய பதில் என்னவாக இருக்கும் என்று வேதம் நமக்கு தெளிவாக 1 தெசலோனிக்கேயர் 4:3 பரிசுத்த ஆவியானவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை என்ன? நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. God desires that we should be holy. ஆண்டவர் சொல்வார், என் பிள்ளைங்க பரிசுத்தமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதற்காகத்தான் நான் சிலுவையில் என் குமாரனையே ஒப்பு கொடுத்தேன் என்று
அதற்காகத்தான் பரலோகத்தை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். சபையின் நோக்கம் என்பது சபை மக்களை சந்தோஷப்படுத்துவது அல்ல, சபை மக்களை பரிசுத்தப்படுத்துவது. நம்முடைய சபை நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. A holy man is a great weapon, is a mighty weapon in the hand of God என்று சொல்வார்கள். ஒரு பரிசுத்தமுள்ள தேவ மனிதன் இல்லை என்றால் பரிசுத்தமுள்ள ஒரு தேவ மனுஷி தேவனுடைய கரத்திலே ஒரு வல்லமையான ஆயுதம். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து, நீங்கள் ஒரு வல்லமையா, உங்களுக்கு வயசாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆவியிலே வல்லமை உள்ளவர்கள். பக்கத்தில் கை கொடுத்து, நீங்கள் வல்லமை உள்ள ஆயுதம். You are a powerful weapon in the hand of God. பரிசுத்தம் உள்ளவர்களை கொண்டுதான் தேவன் இந்த உலகத்திலே அவருக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஆராதிக்கலாம், பிரசங்கிக்கலாம், ஆனால் அங்கே தேவனுடைய வல்லமை வெளிப்படாது. தேவன் வெளிப்பட மாட்டார். மனிதனுடைய மூளை, சாதுரிய ஞானம் மக்களை ரட்சிக்காது. ஒரே ஒரு பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களே, ஏன் தெரியுமா? அவன் தேவ ஆவியினால் பேதுரு நிரப்பப்பட்டபடியால். we are only instruments. நாம் கருவிகளாக ஆண்டவருடைய கரத்திலே, ஆண்டவரே என்னை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குவார். முதலாக நாம் ரட்சிக்கப்படும் போது ஆண்டவருடைய அன்பை நினைத்து நம்முடைய பாவங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்திலே ஒப்புரவாகி நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்ட உடனே நாம் பரலோகத்திற்கு தகுதி உள்ளவர்கள் ஆகி விடுகிறோம். அப்படி என்றால் ஒருவேளை ரட்சிப்பு வந்த உடனே பரலோகத்துக்கு போயிடுறோமா? எல்லாம் இப்போ எத்தனை பேர் பரலோகத்துக்கு போகணும்னு விரும்புறீங்க? இப்படி கேட்டா இப்பவே பரலோகத்துக்கு போகணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது. அப்படித்தானே? அநேகர் ஜபத்தோடு வந்திருப்பீங்க, ஆண்டவரே எங்கெல்லாமோ குண்டு விழுந்து இங்கே விழுந்துராதா, உலகம் முடிஞ்சு போயிடாதா, அப்படி எல்லாம் சிலர் புலம்புவது உண்டு. சிலர் ஆண்டவரை போதுமே போதும், இந்த பாடுகள் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று புலம்புகிற நேரங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் நம்மை ரட்சித்த நாளிலிருந்து ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார் என்பதை நாம் ரோமர் 6வது அதிகாரத்திலே ஒரு 4 வசனங்கள் இருக்கிறது. அவருடைய சத்திய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை 19வது வசனத்திலே அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். 22வது வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால், எல்லாரும் சொல்லுவோமா? பரிசுத்தம் ஆகுதல். சொல்லுவோமா? பரிசுத்தம் ஆகுதல். உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அப்படி என்றால் பாவத்திற்கு ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தோம். பாவத்துக்கு அடிமைனா எப்படி? டிவியில் ரிமோட்டை மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருப்போம், பாவத்தை பார்ப்போம், பாவத்தை தூண்டக்கூடிய செயல்களை தண்ணீர் போல செய்வோம். வாய் திறந்தா பொய். சில பேருக்கு பொய்யை சொல்லி சொல்லியே அதுவே உண்மைன்னு அவங்களே நம்பிடுவாங்க. ஒரு இடத்துல நம்ம கட்டிங் மாஸ்டர் கையெல்லாம் பார்த்துருப்பீங்க, இங்கே நிறைய கட்டிங் மாஸ்டர்லாம் இருப்பீங்க. ஒருத்தர் ஒரு கையை பார்த்துட்டு நான் அப்படியே மிரண்டு போயிட்டேன். அந்த கையெல்லாம் அப்படியே காய்ப்பு விழுந்து அதை கட்டிங் பண்ணி பண்ணி ஒரு அடி அடித்தா அவ்வளோதான். இங்கே ஒரு பேட் மாஸ்டர் இருக்கார், அவர் கையால் ஒரு அடி வாங்கிட்டா போதும். ஆனால் அவர் ஆண்டவர் கிருபையில் பேடை மட்டும் அடிச்சிட்டு இருக்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்தை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்போது அடிக்க 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 என்ன ஆயிரும்? அந்த இடம் மரத்து போயிடுது, காய்ப்பு பிடிச்சிருது. அப்படியே பொய் சொல்கிறதே வாழ்க்கையாக பழகிட்டோம் அப்படின்னா பொய் சொல்கிற அந்த உணர்வே இருக்காது. நம்முடைய இருதயம் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம மனசு இருள் அடைந்துரும். அப்படின்னா ஒரு காலத்தில் பாவத்துக்கு யாரும் விதிவிலக்கு அல்ல. யாருமே பிறந்த உடனே பரிசுத்தமாக யாருமே பிறக்கிறது இல்லை. அதான் வேதம் சொல்லுகிறது, என் தாய் என்னை பாவத்தில்
கற்பந்தரித்தாள். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்று ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தாவீது எழுதுகிறார். பாவத்தில் தான் பிறக்கிறோம், நல்லது செய்கிறதுக்கு தான் ட்ரைனிங் கொடுக்கணும். பால் பாட்டில் தூக்கி எறிகிறதுக்கு ட்ரைனிங்கே தேவையில்லை, அதுவே தூக்கி எறியும். அதை ஒழுங்கான வழியில் நடத்துறதுக்கு தான் தட்டி கொடுத்து அப்படி போகாது, இப்போ சும்மா விட்டா அப்படியே போயிடும். ஆகவே பாவத்திலிருந்து விடுதலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ எப்போ தெரியுது? சில பேர் நினைப்பாங்க நான் பரலோகத்துக்கு போயிடுவேனா அப்படின்லாம் அப்பப்போ நமக்குள்ள கேள்வி வரும். நான் பரிசுத்தமாக இருக்கிறேனா? அப்படி கேள்வி வந்துட்டுனாலே உங்களுக்குள்ள ஆவியானவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஆவியானவர் வேலை செய்யலைன்னு இந்த கேள்வியே வராது. நான் கரெக்டாக தானே இருக்கிறேன், நம்மளுக்கு இல்லாமல் யாருக்கு பரலோகம் அப்படின்லாம் நம்ம நினச்சி கடைசியில் இடம் மாறி போயிடும். ஆகவே கர்த்தர் அந்த பாவ உணர்வை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். ஒரு பொய் சொல்லிட்டா, ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டா, திடீர்னு யாரையாவது திட்டா உங்கள் மனசு அடிக்குதா? தாவீது சவுல் சால்வையை வெட்டிட்டு வந்தார் பாருங்க. அவர் சால்வையை தலைவர் எஜமானுடைய சால்வையை நான் வெட்டிட்டேனே, தேவனால் அபிஷேகம் பண்ண விட்டு சால்வையை வெட்டிட்டேன்னு தாவீதுடைய இருதயம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. உங்கள் இருதயம் அடிக்குதா? பொய் சொல்லும்போது படப்படன் சொல்லிட்டீங்க, ஐயோ சொல்லிட்டேனே, திருப்பி இனிமேல் சொல்ல மாட்டேன்னு ஒப்பு கொடுக்குறீங்களா? கெட்ட வார்த்தை பேசின பிறகு ஐயோ இனி நான் பேச மாட்டேன்னு உங்கள் மனம் மாறுதா? அந்த உணர்வு தான் கர்த்தர் கொடுப்பது. மீண்டும் உங்களை சரி பண்ணிக்கிறீங்களா? நீங்கள் கரெக்டான ட்ராக்கில் போயிட்டுருக்கீங்க. ஹல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவாங்க, ரோட்டில் போகும்போது ஆட்டுக்குட்டியும் பன்னிக்குட்டியும் போகுது, என்ன சாக்கடையில் விழுந்துருச்சுன்னா என்ன, ஆட்டுக்குட்டி படக்குன்னு தாண்டி உள்ளே வந்துடும், ஆனால் பன்னி சூப்பராக இருக்குது, ஏசி அது என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும், அதிலே அது என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும். அதே போல் நாமளும் வரும்போது சர்ச்சுக்கு வந்துட்டுருக்கோம், திடீர்னு விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க சகதியில், சரி விழுந்தது தான் விழுந்துட்டோம், கொஞ்ச நேரத்தில் அப்படியே கிடப்போம் அப்படின்னா இருப்போம். அடித்து பிடிச்சி எந்திரிச்சு உதறி ட்ரெஸ் எல்லாம் சுத்தமாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வருவோம். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் ஆண்டவர் எழுதும்போதெல்லாம் என்ன எழுதுறாரு பாருங்க, பாவிகளே அப்படின்னு எழுதுறாரு. பரிசுத்தவான்களே பக்கத்தில் சொல்லுங்க, யூ ஆர் எ செயின்ட், நீங்க பரிசுத்தவான். கத்தோலிக்க திருச்சபையிலே பார்த்தீர்கள் என்றால் ஒருவன் பரிசுத்தவான், பரிசுத்த வாட்டி, செயின்ட் என்று அறிவிக்கணும்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க இருக்கும்போது நிறைய அற்புதம் செஞ்சுருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க இறந்த பிறகும் ஒரு அற்புதம் அவங்க மூலம், அவங்க பாடியை தொட்ட மூலமாகவோ, அவர்கள் இருந்த இடத்தில் நடந்ததாகவோ, இறந்த பிறகு ஏதாவது நடந்ததுன்னா அதெல்லாம் அனலைஸ் பண்ணி கடைசியில் பயங்கரமான ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தலைமை இடத்துல அதை ஆராய்ச்சி செய்து இதெல்லாம் உண்மைதானா என்று நிரூபித்த பிறகு அவர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்குவார்கள், பரிசுத்தவான். ஆனால் உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தவானே, பரிசுத்த வாட்டியே, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு தகுதி, அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும், என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லும்போது அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆகவே நாம ரட்சிக்கப்பட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் நடக்குது பாருங்க, அதுதான் பரிசுத்தம் ஆகுதல். ரோமர் 6:22 படித்தோம். பரிசுத்தம் ஆகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். 2 கொரிந்தியர் 7:1 இதே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் ஆகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். அப்போ யோவான் 15 ஆண்டவர் சொன்னார், நானே திராட்சை செடி, என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி பிதாவானவர் சுத்தம் பண்ணுகிறார். எதை சுத்தம் பண்ணுவாரா? ஏற்கனவே நாம் கனி கொடுக்கும்போது அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஒரு செடி வளர்க்குறவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா வயல் தோட்டம் வச்சுருக்கோம், வீட்டில் ஒரு சின்ன ஒரு காய்கறி செடி ஒரு தொட்டியில் வச்சுருந்தா கூட தெரிஞ்சிருக்கும்.
ஒரு செடியை நீங்கள் பராமரிக்கவில்லை என்றால் அது என்ன சொல்லுவாங்க, கவாத் அப்படிம்பாங்க. அதெல்லாம் சைடில் அங்கங்கே வளரெல்லாம் கட் பண்ணி விடணும். புழு பூச்சியெல்லாம் இருந்தால் அதெல்லாம் எடுத்து கொல்லணும். அதுக்கு வேண்டிய உரத்தை கொடுக்கணும். அதை சுத்தம் பண்ணணும். சுத்தமாக வச்சுருந்தா அந்த செடி நல்லா செழிப்பாக வளர்ந்து நல்லா கனிகளை கொடுக்கும். அதைத்தான் ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? மல்கியா 3வது அதிகாரத்திலே 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவருடைய வருகையை குறித்து கூட கூறப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்திலே அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சௌக்காரத்தை போலவும் இருப்பார். 3வது வார்த்தை வசனம் சொல்லுகிறது, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். கையில் பெண் இருந்தால் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சில பேர் பைபிள் ரொம்ப புனிதமானது, நம்ம எதுவுமே அண்டர்லைன் பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சுருப்பாங்க. சில பேர் பைபிளை கண்ணாலே பார்க்க முடியாது, அவ்வளவு அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி தான் இருக்கணும். நம்ம பைபிள் பழசாக இருக்கணும். ஹல்லேலூயா. டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற ஆப்பிரிக்க தேசத்து, இருண்ட கண்டமான ஆப்பிரிக்க தேசத்துக்கு மிஷினரியாக போனவர். அங்கே பார்த்தீங்கன்னா ரோடே கிடையாது. ரோடெலாம் என்னன்னே தெரியாது. அவர் தான் அங்கே போய் பாதையெல்லாம் உண்டாக்குனார். கேனிபால்ஸ், நர மாமிச பட்சிகள், மனிதனே பிடிச்சி திங்கிறவங்க, அப்படிப்பட்ட இடங்கள்லாம் சென்று பாதைகளை உண்டாக்கி சுவிசேஷம் அறிவித்தார். அவர் தன்னை அனுப்பின அந்த இங்கிலாந்து தேசத்து சங்கத்திற்கு தலைமைக்கு எனக்கு ஊழியத்திற்கு ஆள் வேண்டும் என்று எழுதினார், சப்போர்ட்டுக்கு. அப்போ அநேகர் முன் வந்தாங்க. அப்போ ஆனால் முன் வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அங்கே வழி இருந்ததுன்னா நீங்கள் இருக்கிற இடத்திற்கு வழி, ரோடு எப்படின்னு சொல்லுங்கள், அந்த வழி இருந்ததுன்னா நாங்கள் வர ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், வழியே இல்லாதவங்க வந்தால் போதும், வழியே இல்லைனாலும் வர்றவங்க மாத்திரம் என் கூட ஊழியம் செய்ய வந்தால் போதும். அவர் தன்னுடைய மரண தருவாயிலே முழங்கால் படியிட்டவராய் முதிர் வயதிலே ஆப்பிரிக்காவிலேயே திறந்த வேதாகமத்தோடு வேதத்தை வாசித்து கொண்டிருந்த நிலைமையிலேயே அவர் மரித்து போனார். அவ்வளவாய் அவர் வேதத்தை நேசித்தார். அதிலும் குறிப்பாக அவர் கடைசியாக வாசித்த வசனம் என்ன? மத்தேயு 28:20 இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்ற வார்த்தை அவர் அடிக்கோட்டு இருந்தார். சரி, போகட்டும், மீண்டுமாக வருவோம். மல்கியா 3வது அதிகாரத்திலே 3வது வார்த்தை, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அதை அண்டர்லைன் பண்ணிச்சுக்கோங்க. அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை எப்படியா பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். இந்த வார்த்தையை ஒரு குறிப்பிட்ட பெண்கள் குழுவிலே பிரசங்கித்த பிறகு அந்த குழுவில் இருந்த ஒரு சகோதரி, இது என்ன, இது எப்படி, அவர் எப்படி வெள்ளியை புடமிடுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அவர் உட்கார்ந்து புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார் என்று எழுதியிருக்கிறதே, வெள்ளியை போல புடமிடுவார் என்று எழுதியிருக்கிறதே, அப்படி என்றால் வெள்ளியை எப்படி புடமிடுவாங்க என்று பார்க்க ஒரு ஆசை. ஆகவே ஒரு கொல்லனிடத்தில் சென்று அவர் வெள்ளியை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனாங்க. அவர் வெள்ளியை எப்படி புடமிடுறதுனா ரிஃபைனிங் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில். ரிஃபைனர் அப்படின்னா சுத்தப்படுத்துதல், அதுதான் புடமிடுதல். புடமிடும்போது அந்த பொருள், அந்த உலோகம் சுத்தமாகும். அதை பார்க்கணுன்னு ஆசை, போகிறாங்க. அங்கே போனால் அவர் குரட்டால் ஒரு வெள்ளி துண்டை கையில் பிடித்திருக்கிறார். அதில் நிறைய இம்பியூரிட்டிஸ், அசுத்தங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்போ அங்கே ஒரு நெருப்பை பற்ற வைக்கிறார். அதிலே அந்த குரட்டால் அந்த வெள்ளி துண்டை காண்பிக்கிறார். சற்று நேரம் பார்த்துட்டே இருக்கேன், கொஞ்ச நேரம் ஆகுது, சூடு ஏறிட்டே இருக்குது. இந்த அம்மா கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ நேரம் வச்சுருக்கிறீங்க? அதை நல்லா சூடானா தான் அதில் இருக்கிற அசுத்தம்லாம் போகும். சரி, அடுத்த கேள்வி. சரி, அந்த தீபம் இருக்கு பாருங்க, அந்த நெருப்பு, ஏன் அதுக்கு நடுவில் கொண்டு அதை வச்சுருக்கீங்க? அவர் சொன்னார், அந்த நடுவில் தான் கேஸில் பற்ற வைக்கும்போது பார்க்குறோம்ல அந்த சென்ட், அந்த நடுவில், அதே மாதிரி மெழுகுவர்த்திலையும் அந்த நடுவில் தான் சூடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அங்கே வச்சா தான் சீக்கிரமாக சூடாகும் அப்படின்னு சொல்லி. சரி, எவ்வளவு நேரம் வரைக்கும் அந்த நெருப்புலே இந்த வெள்ளியை பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க? அடுத்த கொஸ்டின்.
அவர் சொன்னார், அதில் இருக்க அசுத்தம்லாம் போகிற வரைக்கும் நான் பிடிச்சிக்கிட்டு இருப்பேன். எவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு இருப்பீங்க? அடுத்த கொஸ்டின். அது ஒரு அளவுக்கு மேலே சூடாயிருச்சுன்னா அது உருகி போயிடும். அதுக்குள்ளே நான் அதை எடுக்கணும்னாரு. சரி, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது நல்லா சுத்தமாயிருச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னாரு. ஏன்னா இவர் என்ன பண்ணுவார்னா, சூடாகிட்டே இருப்பார், அப்பப்போ இப்படி பார்ப்பார், அதை அப்பப்போ அதை எடுத்து இப்படி பார்த்துட்டு திருப்பி வச்சுருவார், இப்படி பார்த்து திருப்பி வச்சுருவார். அப்போ எவ்வளவு நேரம் அதை நீங்கள் நெருப்பில் வைக்க வேண்டும் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டவுடனே சொன்னார், அதை நான் அப்படி திருப்பி பார்க்கும்போது என் முகம் அதில் தெரிஞ்சிச்சுன்னா ரைட், குவாலிட்டி ஓகே, பாஸ் பண்ணிடுவேன். ஆண்டவர் அப்படித்தான் உங்களையும் என்னையும் அவர் கையில் வச்சுருக்கார். நெருப்பில் இருக்கா, லேசாக சூடாக இருக்கா, ரொம்ப இருக்கா? சில பேருக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும், சில பேருக்கு ஓரமாக லேசாக இருக்கும். டெம்பரேச்சர் இல்லாமல் யாருக்குமே இருக்காது. நல்லா கூலாக இருக்குது அப்படின்னா ரெடியாக இருந்துக்கணும்னு அர்த்தம். புடமிடுவார். புடமிடுறது தான் ஃபார்முலா. சாக்லேட் பேபியாகவே பரலோகத்துக்கு போக முடியாது. வெறுமே சாக்லேட், ஐஸ்கிரீமு, ஏசி அப்படியே பரலோகத்துக்கு அப்படிலாம் போக முடியாது. தழும்பு. பவுல் சொன்னார், கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களில் என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன். ஏதாவது ஒரு விதத்தில், அதனால் தூக்கி அடிதான் வாங்கணும்ட்டு இல்லை, ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு போராட்ட சோதனை உங்களுக்கு வரும், பிரச்சனை வரதான் செய்யும். வருதா? இது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? இதோ உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இப்படி ஒரு வாக்குத்தத்தமா? ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏன் அவர் நம்ம கூட இருக்கணுங்க? பிரச்சனையே இல்லைன்னா அவர் அங்கேயே இருக்கலாமே. எதுக்கு ஆவியானவர் அனுப்பணும்? எதுக்கு ஆவி? நான் போய் இன்னொரு தேற்றரவாளன்னா கம்ஃபர்டர். நம்ம அழும்போது நம்மளை தட்டி கொடுத்துற, கவலைப்படாத சரியாயிரும். காதில் சிலருக்கு கேட்கும், நமக்கு காதில் கேட்கலனாலும் நமக்கு மனசில் தெரியும். ஒரு நேரம் ரொம்ப உடஞ்சிருவோம், இன்னொரு நேரம் ரெடி ஆயிடுவோம். ஏன்? ஆவியானவர். பிரச்சனை இங்கே இருக்கும்னு தெரிஞ்சதுனால தான், தன்னை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்கும் என்பது தெரிந்ததுனால தான் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். கடைசி வரை நம்மை நடத்துவார், நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கா? கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரம்தான். என்னத்தை தான் இந்த உலகத்தில் நீங்கள் நினச்சதெல்லாம் சம்பாதிச்சிருங்களேன். நீங்கள் நினச்ச எல்லா செல்வம், உலக ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. பரலோகத்துக்கு போயிடலாமா? இருந்தால் போக முடியாது, இருந்தாலும் போகலாம், இல்லாட்டியும் போகலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடணும். அவர் சாயல் நம்ம முகத்தில் தெரிகிற வரைக்கும் அவர் நம்மை சுத்தமாக்கி கொண்டே இருப்பார். அதைத்தான் ரோமர் 8வது அதிகாரம் 29-30 ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அற்புதமான கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லலாம். அதெல்லாம் பொன் எழுத்துக்களில் பொறிக்க வேண்டியது. என்ன? தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு, எல்லாரும் சொல்லுமா, சாயலுக்கு, சாயலுக்குன்னு சொல்லுங்க. இங்கிலீஷில் என்ன? இமேஜ். அவரை மாதிரியே நம்மளை ஆக்கிட்டு இருக்காரு. அவரை மாதிரியே ஆக்கிட்டு இருக்காருன்னா சந்தோஷமும் படணும், கொஞ்சம் பயமும் படணும். அவரை மாதிரியே அவருடைய அடிச்சுவடுகளிலே நம்ம நடக்கணும்னா ரொம்ப சிம்பிள் இல்லை. அதுக்கு தான் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? வலுவாதபடி நம்மை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவராய் மாசற்றவர்களாய் நம்மை நிறுத்தவும் அவர் வல்லமை உள்ளவர். நம்ம பலத்தினால பரலோகத்துக்கு போக முடியாது, ஆனால் அவர் பலத்தினால போயிடலாம். ஹல்லேலூயா. ஆபிரகாமும் பரலோகத்துக்கு போனான். ஆபிரகாம் எப்படி இருந்தாராம்? செல்வ சீமானா இருந்தாராம். அவரும் போனாரு. சாப்பிடவே முடியாமல் பருக்களால் நிறைந்த அது யார்? அந்த ஏழை லாசரும் பரலோகத்துக்கு போனார்ல. அவர் 2 பேரும் போகலாம், தேவ சித்தத்தை செய்தால். எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயம் இருக்கும், சித்தம். தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய சித்தங்கள் இருக்கும். ஆனால் பொதுவான தேவ சித்தம் விசுவாசிகளை குறித்து என்னவென்று நான் நினைப்பது என்னவென்றால், நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டுமே.
எத்தனை பேர் பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க? இன்னும் பரிசுத்தமாகணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இன்னும் நான் பரிசுத்தமாகணும். ஒரு 25% விரும்புகிறீங்க, சரி பரவாயில்ல. 100% இன்னும் நான் பரிசுத்தமாகணும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கையை உயர்த்தாமல் இருந்தால் கூட உங்கள் மனசு அப்படி தான் சொல்லுது என்பதை நான் உணர்கிறேன். அதை உணர்ந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம். எப்பொழுதுமே ஒரு புத்தகத்திலே முதல்ல என்ன இருக்குங்கிறது முக்கியம், கடைசியில் என்ன இருக்கிறது முக்கியம். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்தில் 22:11-12 எழுதப்பட்டிருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னமும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னமும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பக்கத்தில் பார்த்து இன்னும் பரிசுத்தமாங்க, இன்னும் வளருங்க, பரிசுத்தத்தில் வளருங்க. ஹல்லேலூயா. அந்த ஆசைப்படணும். ஆசைப்பட்டால் ஆண்டவர் அதை தருவார். நானே பெரிய பாவியாக இருக்கிறேன் அப்படின்னே சொல்லி வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது. நீங்கள் பாவி இல்லை, நீங்கள் நீதிமான். இயேசு ஏற்றுக்கிட்டீங்கல்ல, அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டீங்களா, அவர் பிள்ளை தானே. அவர் பிள்ளைன்னா நீங்கள் பாவி கிடையாது. யூ ஆர் நாட் அ சின்னர் நோ மோர், யூ ஆர் அ சின்னர் நோ மோர், யூ ஆர் ஹோலி. அவர் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ஆகவே புடமிடுதலை நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது. உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை அவர் முன்குறித்தார். 30வது வசனத்தில் படிக்கிறோம் பாருங்க, 8:30. தம் குமாரனுடைய சாயலுக்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். முன்னறிந்தா, முன்குறித்தா, நம்மை அழைத்தா, மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். அப்படி நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நாம் நம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம பேங்க்கில் பணம் குறையாமல் காத்துக்கணும் எப்படின்னு எவ்வளோ விரும்புகிறோம். நம்ம பர்ஸில் எப்பொழுதும் பணம் இருக்குதா இல்லையான்னு எப்போ செக் பண்ணிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்குதா செக் பண்ணிக்கணும். வீட்டில் கோல்டு இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம உள்ளத்தில் பரிசுத்தம் இருக்கணும். ஹல்லேலூயா. எர்மைன் என்று ஒரு பிராணி, நானே அதை சில நாட்களுக்கு முன்பு தான் கேள்விப்பட்டேன். அதை உங்களுக்கு டிவியில் போடுவோம். எர்மைன் இது வடக்கு ஐரோப்பாவில் வாழக்கூடியது. ஒரு சின்னது தான், இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் அதில் ஒரு கேரக்டர் என்னென்னா, அதனுடைய தோல்னா ஃபர்ன்னு சொல்லுவாங்க. அந்த மேலே இருக்கிற தோல், அதில் சின்ன சின்ன முடிகள் இருக்கும். பொமரேனியன் நாயில் இருக்குது பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்தது. இங்கிலாந்து பேரரசர்கள் மகாராணிகள்லாம் அவருடைய உடையில் அந்த பிராணியுடைய தோலிலிருந்து அந்த தோலை வைத்து அது செய்யப்படும் ஒரு சில உடைகள், அலங்கார உடைகள். அவ்வளவு அற்புதமான வெள்ளை நிறமுடையது. அது ரொம்ப பியூர் ஒயிட்டாக இருக்கும். அதோடைய ஃபர், அதோடைய கோட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த தோல் போட்டிங்களா? வந்துருச்சா? சரி, தேங்க்யூ. இங்கே வந்துருச்சு. ரைட். எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே வெள்ளு இருக்குது. இதுக்கு ஒரு விசேஷ குணம் என்னென்னா, அது மேலே ஒரு சின்ன அழுக்கு கூட பற்றக்கூடாது. லேசாக ஒரு அழுக்கு பட்டாலும் அதெல்லாம் தாங்க முடியாது. அப்படியே உருண்டு புரண்டு எப்படியாவது அந்த லேச அழுக்கு பற்றக்கூடாது. அதே மாதிரி துர்நாற்றமும் அதுக்கு பிடிக்காது. ரொம்ப ஹோலியான ஒரு அனிமல் அது, எர்மைன். சரியா? இந்த எர்மைனுடைய தோலுக்காக இதை வேட்டையாடுவாங்க. அப்போ வேட்டைக்காரங்க பயங்கர ஸ்பீடாக வேற ஓடும், ஈஸியாலாம் பிடிக்க முடியாது, சின்னதாக இருக்கும். பாறை நடுவில் அந்த பிளவுகளில் போய் ஒளிந்து கொள்ளும் மலைகளிலே. இப்படிப்பட்ட தன்மை உடையது. இதுக்கு என்ன செய்வாங்களாம் தெரியுமா? இதை பிடிக்கிறதுக்கு ஒரு தந்திரம். அதனுடைய என்ன சொல்கிறது, அந்த மறைவிடம், அதனுடைய உறைவிடம், வசிப்பிடம் இருக்குது பாருங்கள். அது எங்கேன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அது எங்கெங்கே எந்தெந்த பொந்துல இருந்தெல்லாம் அது வெளியே வருது அப்படின்னு மறைஞ்சிருந்து பார்த்துருவாங்க. அது வெளியே போன உடனே கொஞ்சம் அசிங்கம் அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த வாசலில் போட்டுருவாங்க. அதோடைய பொந்து வாசலில் அப்படியே போட்டு அடைச்சி வச்சுருது லைட்டாக, அவ்வளோதான். இது வெளியெல்லாம் போயிட்டு வரும், அப்படிங்கும் உள்ளே போகாது. பக்கத்தில் போக வந்துடும். வேட்டை நாயை வச்சுருப்பாங்க அதை வேட்டையாடுறதுக்கு. வேட்டை நாய் ஈஸியாக அதை வேட்டையாடிட்டு போயிடும். அப்படின்னா அதோடைய பரிசுத்தத்தை அது காத்துக்கிறதுக்காக, அது சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக
அந்த உயிரை கூட அது பெருசாக மதிக்கலை. பார்த்தீங்களா? ஆண்டோடைய படைப்பு பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக ஆண்டவர் வச்சுருக்கார். நம்ம வாழ்க்கையும் பாவத்திற்கு விரோதமாய் போராடும் போது இரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இரத்தம் சிந்துகிற நிலைமை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, பாவத்தில் மாத்திரம் விழுந்துடக்கூடாது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னமும் பரிசுத்தமாகட்டும். சரி, சீக்கிரமாக 3 காரியங்களை பார்த்து பிறகு ஊழிய காரியத்திற்குள்ளாக நாம் செல்லலாம். முதல்ல எதில் பரிசுத்தம் இருக்கணும்? இருதயத்தில் பரிசுத்தம். எல்லாரும் சொல்லுவோம், இருதயத்தில். இதுதான் ஊத்து. கசப்பான ஊத்துலேருந்து தித்திப்பான தண்ணி வராது. இங்கே தான் சோர்ஸ் எங்கே இருக்குது? இருதயத்தில் தான் இருக்குது. அதான் ஆண்டவர் மத்தேயு 5:8 சொன்னார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னா உள்ள இன்புட் என்ன கொடுக்குறோமோ அதுதான் அவுட்புட்டாக வரும். இன்புட் என்ன கொடுக்கணும்? டிவி நிகழ்ச்சிகள். இன்றைக்கி டிவிலாம் யார் பார்க்குறா? கையில் யூடியூப்பில் எல்லாம் டிவி எல்லாம் வந்துடுது. அப்படியே ஏதாவது ஒன்றை நீங்கள் தவறாக பார்த்துட்டிங்கன்னா கேரண்டியாக சொல்ல முடியும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அவன் அதையே ஃபீட் பண்ணிட்டே இருப்பான். அதுக்கு நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அது ரிலேட்டடாக அதோட ஒரு 5 மடங்கு ஜாஸ்தியான கான்டென்ட் உள்ளதை உங்களுக்கு கண்டென்ட் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பான். முடிஞ்சு போச்சு சத்துருடைய வேலை. அப்போ எது உள்ளே போகுது, எதை பார்க்குறோம், எதை கேட்குறோம். சில பேர் குறை பேசிகிட்டே இருப்பாங்க, அதையே கேட்டுக்கிட்டே இருக்கணும். வைங்க, பரிசுத்தம் என்பது வெறும் வேசித்தனம் விபச்சாரத்துக்கு அடுத்தது மாத்திரமல்ல. அது மட்டும் பரிசுத்தத்துக்குள்ளே வராது. நம்முடைய பிஹேவியர், நம்முடைய நடக்கைகள் எல்லாமே, நம்ம பேசுறது, பார்க்கறது, செய்கிறது எல்லாமே பரிசுத்தத்துக்குள்ளே வரும். பிஸ்னஸ் பண்ணுற நேர்மையாக பண்ணுறோமா, இல்லை அப்படியே அண்டர் ஹேண்ட் டீலிங்கில் பண்ணுறோமா? மேலேருந்து ஒருத்தர் பார்த்துருக்கிறாரு, நீ 100 கோடிக்கு அதிபதியாக நரகத்துக்கு போகிறத விட லாட்ரி அடிச்சுக்கிட்டே பரலோகத்துக்கு போனால் அவருக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அப்படி ஆண்டவர் விட மாட்டார். ஆனால் அந்த பரிசுத்தத்தை தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாரு. ஹல்லேலூயா. அப்போ இருதயத்தில் சுத்தம் வேணும்னா நம்மளால் முடியுமா? நிறைய அது என்ன கருத்தரங்கத்துக்கெலாம் போனால் நிறைய மகான்கள் எழுதின புத்தகத்தெல்லாம் படித்தா முடியுமா? ஒன்று முடியாது. ஒரே ஒரு புத்தகம் தான் அதுக்கு இருக்குது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு புத்தகம் தான், ஒன் அண்ட் ஒன்லி புக். சுப்ரீம் ஸ்டார் அப்படிம்பாங்களே, எல்லா ஸ்டாரோட பெரிய ஸ்டார் இந்த ஸ்டார் தான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த புத்தகம் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் என்ற நாவலிஸ்ட், உலக புகழ்பெற்ற நாவல் எழுத்தாளர், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நாவலிஸ்ட் என்று சொல்வார்கள் ஆஃப் ஆல் டைம்ஸ். இதுவரைக்கும் இருந்த நாவல் ஆசிரியர்கள் எல்லாவற்றையும் விட பெரிய புகழ்பெற்ற நாவல் ஆசிரியர் சொன்னார், இந்த உலகத்தில் நோ புக் எவர் ரிட்டன் அண்ட் எவர் கோயிங் டு பி ரிட்டன் வுட் பி ஈக்குவல் டு த நியூ டெஸ்டமெண்ட் என்று சொன்னார். அதாவது இதுவரை எழுதப்பட்ட எந்த புத்தகமும், இனிமேல் எழுதப்பட போகிற எந்த புத்தகமும் இந்த புதிய ஏற்பாட்டிற்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நிகர் ஆகாது. உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய சத்தியம் அவர்களை பரிசுத்தமாக்கும். எது உள்ள போகணும்? இது உள்ள போகணும். வசனம் உள்ள போக போக ஆவியானவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார், கிரியை செய்வார், நமக்குள்ள கிரியை செய்வார். கெட்ட விஷயங்கள் வெளியில் போயிடும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம விபிஎஸ்ல அற்புதமாக ஒரு கடைசி நாள் ஸ்கிட்டு, நீங்கள் வந்தவங்கலாம் பார்த்தா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஒரு பிளாக் கலரில் ஒரு டம்ளரில் தண்ணி இருந்தது, கண்ணாடி டம்ளரில். அதில் ஒரு இதை வச்சு கலக்க ஊற்ற என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு திரவத்தை ஊற்றும் போது கொஞ்ச நேரத்தில் பியூர் ஒயிட் ஆயிடுது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட வேண்டும். 1வது. நம்பர் 2, நம்முடைய வார்த்தையிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். வாட் எவர் வி ஸ்பீக், நம்ம பேசுறது பரிசுத்தமான வார்த்தையாக தான் இருக்கணும். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அதோடு அது முடிகிறதில்ல. சாக்ரட்டிஸ் என்ற கிரேக்க பேரறிஞர்கிட்ட கேட்டாங்களாம், நீங்கள் எப்படி இவ்வளவு ஞானமாக பேசுகிறீங்க, எப்படி தேவையுள்ள வார்த்தைகளை மட்டும் எப்படி உங்களால் பேச முடியுது, அதோடைய ரகசியம் என்ன என்று கேட்டார்களாம். அவர் சொன்னாரா, நான் ஒரு 3 காவலாளி வைத்திருக்கிறேன். நான் பேசுறதுக்கு, என் வாயிலிருந்து சொல் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி 3 கேட் வச்சுருக்கேன். ஒவ்வொரு கேட்லேயும் ஒரு சோல்ஜர் நிற்பார். அவர் பாஸ் பண்ணால் தான் அடுத்த கேட்டுக்கு வர முடியும். என்ன கேட் அப்படின்னாங்களாம், முதல்ல ஏதாவது நான் சொல்லணும் அப்படின்னா முதல்ல கேட்டில் என்ன இருப்பானா, அந்த காவலாளி கேட்பானா, நீ பேசுவது அன்பான வார்த்தையான்னு கேட்பானா, இஸ் இட் கைண்ட்? முதல் கொஸ்டின். இந்த கொஸ்டின்லேயே நிறைய பேருக்கு அடி வாங்கிடும். இல்லைங்க, அன்பான வார்த்தை தான், சரி பாஸ், உள்ளவா, அடுத்த கேட். 2வது கொஸ்டின்,
ரெண்டாவது சோல்ஜர் கேட்பார், இஸ் இட் நெசசரி, இது தேவையா? முதல்ல பாஸ் ஆனாலும் ரெண்டாவதுல தேவைதான், சரி பாஸ், கதவு திறந்தாச்சு. மூணாவது கேட் ரொம்ப முக்கியமான கேட்டு. அங்கே இருக்கிற காவலாளி கேட்பானா, இஸ் இட் ட்ரூ, நீ சொல்கிறது உண்மையா? அன்பு தான், அன்பானது தான், தேவையானது, ஆனால் உண்மை இல்லை. அப்போ போய் ஓடி போயிரு, உண்மைதான். இந்த 3 பாஸ் ஆனால் தான் என் வாயிலேருந்து வார்த்தை வரும்னாரு. இதை மாதிரி 3 கேட்டு நமக்கு போட்டால் நம்ம பேசுகிறது, சில பேர் ஊமையாகவே ஆயிடுவோம், சில பேர் பேசி உண்மையிலே நம்ம பரிசுத்தமாயிடுவோம். ஆனால் அப்படி நம்மை பரிசுத்தமாக்குகிறது ஆண்டவருடைய ஆவியானவருடைய வல்லமையினால் மாத்திரமே. இதெல்லாம் அவர் சாக்ரட்டிஸ் சொல்லலாம், அவர் சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஜெபத்தில் காத்திருக்கும் போது, ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது, நீங்கள் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கும் போது, ஆவியானவர் உங்களுடைய நாவுகளை கட்டுப்படுத்துவார். மூன்றாவது, செயல்களிலே பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவர் எப்படி இருந்தாரா? நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. அப்படி நன்மை செய்கிறவராக, தீமை செய்கிறவர்களுக்கு தீமையை திரும்ப கொடுக்கறது இல்லை, தீமை செய்கிறதுக்கு பதிலாக நன்மை செய்கிறவர்களாக. யோசேப்பை உதாரணமாக ஆண்டவர் வைத்தார். யோசேப்பை சொன்னால் எவ்வளவு பழி வாங்கியிருக்கலாம் பாருங்க. இந்த நாளுக்கு தான்டா நான் காத்துட்டு இருந்தேன், வந்துட்டீங்களா சொல்லியிருக்கலாம்ல. அவன் அரசனுக்கு அடுத்தபடி இருந்தாலும் அவன் எப்படி பேசினான் பாருங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் என் தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். இந்த வெகு ஜனத்தை காக்கும்படி கர்த்தர் என்னை முதல்ல அனுப்பிட்டாருன்னு சொல்லி அவன் ஆண்டவருக்குள்ளே அவன் இருந்தான். பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவருக்குள்ளே இருந்தீங்கன்னா சாதாரண மனுஷன் மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஹல்லேலூயா. ஆக நம்முடைய எண்ணங்கள், நம்மளுடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், இந்த 3 பரிசுத்தமுள்ளவதாக இருக்கும்போது நாம் எப்பொழுது ஆண்டவர் வந்தாலும் ஐ எம் ரெடி லார்ட். ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் நினையாத நாளிகையில் ஆண்டவர் வருவார். நினச்சி இப்போ வந்துடுவாருலாம், எப்பவும் போல் சாதாரணமாக இருங்க, ஆண்டவர் வந்து எடுத்துக்கொள்வார். ஆஸ்திரேலியாவில் ஒரு டைம் ஆண்டவர் வரப்போறாருன்னு ஒருத்தர் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி ஒரு இடத்துலேருந்து அல்லேலூயான்னு சொல்லி ஜெபம் பண்ணி எல்லாம் இருக்க சொத்தை பூரா வித்துட்டு வா, ஆண்டவர் இத்தனாம் தேதி வரப்போறாருன்னு இப்படியே இருந்தாங்க. வந்துட்டாரா? சொத்தெல்லாம் போனதுதான் மிச்சம். வேதம் சொல்லுகிறது, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். அப்படின்னா என்ன? பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும். சில பேர் இப்போ தான் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. அடாடா, அதுக்குள்ளே ஆண்டவர்டா என்ன பண்ணுறது? அதாவது பரவாயில்ல, இப்போ வளர்கிற பிள்ளைங்க, என் பிள்ளைகள்லாம் சொல்லும், அப்பா என்ன பண்ணுறது, நீங்களாவது நல்லா வாழ்ந்துட்டீங்க, நாங்களாம் வாழ வேண்டாமா? நியாயமான கேள்வி, கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இங்கே விட பரலோகம் சந்தோஷமாக இருக்கும். ஒருவேளை இந்த உலகத்தில் என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் நினச்சி ஏதாவது கோட்டை கட்டி வச்சுருப்பீங்க, அதை விட மேலே பரலோகத்தில் உங்களை எங்கேயோ கொண்டு போகிற அளவுக்கு ஆண்டவர் நன்மையான காரியங்களை வைத்திருப்பார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு. ஒரு ஆண்டவர் சொல்லிட்டாரு, பெரிய தேவாலயத்தை, எவ்வளோ பெரிய தேவாலயம் இருக்குது அப்படின்னு காட்டினாங்க. அவர் சொன்னார், 3 நாளில் இது ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னாரு. கொஞ்ச நாளில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஒன்றும் இல்லாமல் தான் போயிடுச்சு. ஒரே ஒரு செவுறு மட்டும்தான் நிற்கிது. தேவாலயத்தை கட்ட போகிறாங்க. சிவப்பு கிடாரியை கொண்டு பலியிட போகிறாங்க. சிவப்பு கிடாரினா கண் எம்மையிலேருந்து கால் நகம் வரைக்கும் சிகப்பாக இருக்கும். டெக்சாஸுங்கிற இடத்துலேருந்து அதை பிடிச்சிட்டு வந்து இஸ்ரேலில் வச்சுருக்காங்களாம். எண்ணாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த தேவாலயம் கட்டி அங்கே அதை பலியிடணும். அதை பலியிட்ட பிறகு மேசியா வருவாருங்கிறது அவங்க நம்பிக்கை. டியர் பிரதர்ஸ், மேசியாஸ் ஆல்ரெடி கம். மேசியா ஏற்கனவே வந்துட்டார் சார். நீங்கள் அதுக்கு சிவப்பு கிடாரியை பலியிடுறது ஆண்டவர் எழுதி வச்சதுனால நடக்குது. நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும்படியாக கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறின பிறகு யூதருடைய ரட்சிப்பு வரும். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் எழுப்பினார்கள், வேதத்தை ஒன்றுமில்லாமல் பண்ணிடணும், அழிச்சிடணும், போயிடும், நிறைய ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆனால் வேதத்தை யாராலும் அழிக்க முடியாது. இதற்கு விரோதமாக வந்தவங்க தான் அழிஞ்சு போனாங்க. வோல்டேர் என்ற நாஸ்திகவாதி சொன்னான், 100 வருஷத்தில் 18ஆவது நூற்றாண்டில் அவன் வாழ்ந்தான், இன்னும் 100 வருஷத்தில் பைபிளை மியூசியத்தில் தான் பார்க்கணும் அப்படின்னா. இன்றைக்கி அவன் இருந்த இடம் தெரியாது. அவன் இறந்து 50 வருஷத்தில் அவன் வீட்டிலேயே ஜெனீவா பைபிள் சொசைட்டி உருவானது. உலகெங்கிலும் லட்சக்கணக்கான பைபிள் அங்கு அச்சடிக்கப்பட்டு வெளியானது. ஹல்லேலூயா. உலகத்திலே மிகவும் அதிகமான மொழிகளிலே அச்சடிக்கப்பட்ட புத்தகம் பரிசுத்த வேதாகமம். உலகத்திலே ஒவ்வொரு நாளும் அதிகமான பேரால் திறந்து வாசிக்கப்படுகிற புத்தகம்
பரிசுத்த வேதாகமம். உலகத்திலே மிகவும் அதிகமாக விநியோகிக்கப்படுகிற புத்தகம் பரிசுத்த வேதாகமம் மாத்திரமல்ல, உலகத்திலேயே மிகவும் அதிகமாக கடைகளிலிருந்து திருடப்படுகிற புத்தகமும் பரிசுத்த வேதாகமம். நாங்கள் ஹோட்டலில் கொண்டு பைபிள் வைக்க போவோம். அப்போ சொல்லுவாங்க, சார் இது பார்த்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலை கூடதாக இருக்குது, யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? மனசுக்குள்ளே நாங்கள் சிரிப்போம். நாங்கள் வைக்கிறதே திருடப்படுறதுக்குன்னு ஒருத்தன் ஒரு பொருளை கொண்டு வைப்பானா? ஆனால் நாங்கள் வைப்போம். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சில நாட்களுக்கு முன்பாக ராஞ்சி, இப்போ சமீபத்தில் நான் ராஞ்சி போயிருந்தேன். அப்போது அங்கே ஒரு சீனியர் லீடர், அங்கே சுமார் 30 வருடங்களுக்கு மேலாக கிதியோன் ஊழியத்தில் பணியாற்றி வருகிற ஒரு முதியவரை நான் பார்த்தேன். இன்றைக்கும் சின்ன பையன் மாதிரியே போய் பைபிள் கொடுப்பார். அவர் சொன்னார், ஒரு பைபிள் ஷாப்புக்கு போனாராம். ராஞ்சி என்பது ஜார்க்கண்டில் இருக்குது. பழைய பீகாரை ஜார்க்கண்டு 2ஆக பிரித்தாங்க. அதில் ஜார்க்கண்டுடைய தலைநகரமாக ராஞ்சி இருக்கிறது. அங்கே அந்த பைபிள் கடையில் போய் ஒரு பாட்டு புக்கு வாங்க போயிருக்காரு. பாட்டு புக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பாட்டு புக்கு ஆர்டர் பண்ணால் கொஞ்சம் குடவுனில் போய் எடுத்துகிட்டு வரேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்நேரம் ஒரு பையன் ஓடி வந்திருக்கான். ஓடி வந்து, சார் எனக்கு ஒரு புதிய ஏற்பாடு வேணும்னு கேட்டிருக்கான். ஹிந்தியில் நயா நியம் அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய ஏற்பாடு வேணும். புதிய ஏற்பாடு இருக்குது, எனக்கு என்ன புதிய ஏற்பாடு வேணும் அப்படின்னு சொன்னால், அந்த புதிய ஏற்பாட்டில் பக்கத்தில் எழுதியிருக்கும் பாருங்கள், கவலையில் அமைதி, ரட்சிப்பின் வழி, அச்சத்தில் துணிவு, துன்பத்தில் விடுதலை, முடிவு எடுத்ததில் வழிகாட்டல், துக்கத்தில் ஆறுதல், சோர்வில் இளைப்பாறுதல்லாம் எழுதியிருக்கும் பாருங்க. அந்த புதிய ஏற்பாடு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் உடனே, தம்பி இந்த புதிய ஏற்பாடெலாம் கடையில் கிடைக்காதுப்பா, இதெல்லாம் அந்த கிதியோன்னு சொல்லி இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் இந்த புதிய ஏற்பாடெல்லாம் ஸ்கூலு, காலேஜு, ஆஸ்பத்திரி, போலீஸ் ஸ்டேஷன், மிலிட்ரி இங்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க, நீ அவங்ககிட்ட தான் கேட்கணும், இவருக்கு தெரியாது, இவர் இங்கே நிற்கிறவர் கிடியனில் இருக்கிறவர் சொல்லி அப்படின்னு சொன்னாராம். உடனே இவருக்கு கரும்பு தின்னா கூலி வேணுமா? இவர் பார்த்து, தம்பி நான் தர்றேன் உனக்கு அப்படின்னு சொல்லி உடனே அவனுக்கு ஒரு புதிய ஏற்பாடு கிதியோன் மூலமாக, கிதியோன் பைபிளில் எப்பவுமே கிதியோனுடைய எம்பளம் இருக்கும். அதன் முன்பகுதியில் நான் சொன்னது போல் எல்லா விதமான வழிகாட்டுதல்களும் இருக்கும். எந்த இடத்திற்கு எதற்கு எதை படிக்க வேண்டும் என்ற குறிப்புகள் வழிகாட்டுதல் இருக்கும். அதை கொடுத்தவன அவனுக்கு சொல்லணும்னா சந்தோஷம், வாங்கிட்டு போயிட்டான். இது முடிஞ்சு சில வருடங்கள் ஆயிடுச்சு. போன வருஷம் சியோன் பிரார்த்தனா பவன் அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம சபை மாதிரி ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்கு போய் இந்த பிரதர் இதை போல் கிதியோன் ஊழியத்தை பற்றி பேசுகிறார். பேசிட்டு வெளியே காணிக்கை எடுக்க நிற்கிறார். ஒரு பையன் ஓடியே வரான், சார் என்னை தெரியுதா, என்னை தெரியுதா பார்க்குறாரு. நான் தான் ஷீட்டல் சௌரவ். ஆமாம் சார், நீங்கள் எனக்கு பைபிள் கொடுத்தீங்கல்ல அந்த கடையில் வச்சு ஞாபகம் இருக்கா? நான் இப்போ ஒரு ஆடிட்டராக இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டேன். நான் இப்போ ஏசப்பா பிள்ளையாக மாறிட்டேன். இந்த சர்ச்சுக்கு தான் வந்துட்டுருக்கிறேன். மாறி முறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது எப்படியோ அப்படித்தான். மழை நீர் உயிர் நீர் அப்படிம்பாங்க. செடிக்கு என்னத்தான் தண்ணி ஊற்றுங்களேன், ஒரே ஒரு நாள் மழை போய்ட்டு அப்படியே கண்ணெல்லாம் முழிச்சு பச்சை பசேல்னு ரோட்டில் இருக்கிற புல்லு கூட அப்படி நிற்கும். அதை போல அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்குது. இது அப்படித்தாங்க. என்னத்தை வேணாலும் நீங்கள் கேளுங்க, எத்தனை போதையை கேளுங்க, ஆண்டவர் வார்த்தை, ஒரு வார்த்தை போதும், ஒரே ஒரு வார்த்தை இதிலிருந்து வந்துருச்சுன்னா நம்மை வாழ வைக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் ஆண்டவர் அனுப்புறாரு. போதகர்கள் மூலமாக வார்த்தை அனுப்புறாரு, ஊழியர்கள் மூலமாக அனுப்புறாரு, அச்சடிக்கப்பட்ட வார்த்தைகளையும் அனுப்பி கொண்டிருக்கிறார். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் அதை விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இங்கேருந்து ஒரு பையனை போய் கடையில் போய் இதை வாங்கிட்டு வா அப்படின்னா ஒரு பர்பஸ் இருக்குது, அப்படி தானே? ஒரு 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 நோக்கத்தோடு அனுப்பிக்கிறோம். அப்படியே வாங்கிட்டு வரான். ஆண்டவர் அனுப்புகிறார் பாருங்க, ஒரு நோக்கத்தோடு அனுப்புகிறாரு. 15வது நூற்றாண்டில் அச்சு எந்திரம் கண்டுபிடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் மிஷின் ஜான் கட்டன்பர்க் கண்டுபிடிச்சாரு. முதல்ல அச்சடிக்கப்பட்ட புக்கு எது தெரியுமா? இதுதான், பரிசுத்த வேதாகமம் தான். ஹல்லேலூயா. உலகெங்கிலும் உள்ள மக்களை அச்சடிக்கப்பட்ட வேத வார்த்தைகளின் மூலமாக சந்திக்க வேண்டும் என்று ஆண்டவர் சித்தமுள்ளவரானார். அதற்காக தான் கிடியன் மினிஸ்ட்ரியை உருவாக்கினார். கிபி 1898 2 பேர் ஒரு ஹோட்டல் அறையை பகிர்ந்து கொண்டார்கள். அமெரிக்காவில் தொழில் வியாபாரம் நிமித்தமாக பயணம் செய்பவர்கள்.
அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு எண்ணம் கொடுத்தார். ஏன்னா கிறிஸ்தவங்களுக்குள்ள கிறிஸ்தவ வியாபாரிகளுக்கென்று தொழில் செய்பவர்களுக்கு ஒரு சங்கத்தை ஏற்படுத்தினால் ஒரு நல்லா இருக்குமே, ஒரு ஐக்கியம், அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அநேகருக்கு எழுதினார். ஒருத்தர் வந்தார், 3 பேரை கொண்டு 1899, அதாவது சரியாக 125 வருடங்களுக்கு முன்பாக இந்த ஊழியம் அமெரிக்காவில் ஒரே ஒரு நாட்டில் 3 மெம்பர்ஸ் தான். இன்னைக்கு 3 லட்சம் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரே ஒரு நாட்டில் தான் பைபிளை அடிச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு 199 நாட்டில் இருக்குது. திஸ் இஸ் நாட் த பவர் ஆஃப் கிடியன் மினிஸ்ட்ரி, திஸ் இஸ் த பவர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். இது கிதியோன் மினிஸ்ட்ரியை பெருமைப்படுத்துறதுக்கு நான் சொல்ல, தேவனுடைய வார்த்தை, தேவன் தம்முடைய வார்த்தையை கிதியோன் ஊழியத்தின் மூலமாக அச்சடித்து உலகெங்கிலும் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத மக்களுக்கு கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார். 199 நாடுனா இப்படி சொல்லுவாங்க, த சன் நெவர் செட்ஸ் இன் த பிரிட்டிஷ் கிங்டம். உலகத்தில் இருக்கிற 200 நாடுகளுக்கு மேலே 4 நாடுக்கு தான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் போகலையாம். மீதி அத்தனை நாடையும் வடிவமைப்படுத்தி வச்சுருந்தான். ஆனால் அதை விட அதிகமாக இந்த பரிசுத்த வேதாகம் உலகத்தில் எல்லா இடத்துலையும் மொழிகளிலே 109 மொழிகளிலே கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். நான் இங்கே தூங்கிட்டு இருந்தாலும் அமெரிக்காவில் யாராவது கொடுத்துட்டு இருப்பாங்க, கனடாவில் தூங்கினா இந்தியாவில் யாராவது பைபிள் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு 4 செகண்டுக்கு ஒரு பைபிள் லாஸ்ட் இயர் மட்டும் கொடுத்துருக்கோம். 4 செகண்டுக்கு ஒரு பைபிள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சென்னை தீவு திடலில் பொருட்காட்சி வருஷம் நடக்கும். கடந்த வருஷம் நடந்த பொருட்காட்சியில் ஒரு பாட்டியம்மா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அப்போ தான் 11 மணி போல் தான் ஸ்டாலை ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த பாட்டி இருக்கிறத பார்த்து என்னம்மா அப்படின்னு கேட்டவுடனே, இல்லை நான் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேன். என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, போன வருஷம் நீங்கள் ஸ்டால் போட்டிருந்தீங்கள, அப்போது நீங்கள் இதை மாதிரி ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்தீங்க. நான் என் பேத்தியோடு வந்திருந்தேன். இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நடக்க ரொம்ப கஷ்டம், உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை, வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறாங்க. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் அப்ராடில் இருக்கிறாங்க, பையங்கள்லாம் நல்ல நிலைமையில். பேத்தி மட்டும் அவங்க கூட இருந்து படிக்கிறா. பாட்டி அப்படியே வேதனையில் இருக்கிறத பார்த்து, அப்படியே டிப்ரெஷன் மன அழுத்தத்தில் இருக்கிற பார்த்து இந்த பேத்தி சொல்கிறா, பாட்டி இங்கே ஐலாண்டு கிரவுண்டு தீவு திடலில் ஒரு பொருட்காட்சி போட்டிருக்காங்க, வாங்க போயிட்டு வரலாம், ஒரு சேஞ்ச் இருக்கும்னு கஷ்டப்பட்டு கூட்டு வரா. அது ஒரு ஆச்சாரமான ஒரு பாட்டி, ஒரு பிராமண ஒரு தாய், மடிசார் மாமி என்று சொல்லலாம். அப்படி மடிசார் கட்டிட்டு தான் வெளியே வருவாங்க. அந்த அம்மா, அந்த பாட்டி, அந்த முதிர்ந்த தாயார் வராங்க. அப்போ அவர்களுக்கும் நல்லா படித்தவங்க, எல்லாருக்கும் இலவசமாக தான் நாங்கள் கொடுக்குறோம், யார்கிட்டையும் காசு வாங்கி கொடுக்கறதில்ல. இலவசமாக அவர்களுக்கு ஒரு புதிய ஏற்பாடு வாங்கிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வாங்கி வச்சு வீட்டில் போய் அதை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணி உடம்புல இருக்கிற வேதனை வலிக்கெல்லாம் அவர் மாத்திரை கொடுப்பாரு, மருந்து கொடுப்பாரு, ஊசி கொடுப்பாரு. டெம்பரரியாக தற்காலிகமாக சரியாகும், திருப்பி வலிச்சுக்கிட்டே இருக்கும். இது என்ன இருக்குது, இவங்க அதை வாசிக்க அந்த பெயின், உடம்புல இருக்கிற விவரிக்க முடியாத வலிகள்லாம், வேதனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிருக்கு. உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பெட்லேயே படுத்து கிடந்தாலும் அப்பப்போ எந்திரிச்சு காப்பி வைக்கிறது, பிள்ளைக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் வீட்டை சுத்தம் பண்ணுறது. கொஞ்சம் ஆக்டிவான உடனே இந்த பேத்திக்கு பயம் வந்துருச்சு. இந்த மெழுகுத்திரி அணையும் போது வேகமாக எரியும்பாங்க பாருங்கள், இதுதான் நடக்குது. பாட்டிக்கு முடிய போகுது அப்படி இந்த பிள்ளை அழ ஆரம்பிச்சிருச்சு. அப்பாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, அப்பா பாட்டி திடீர்னு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காங்க, வந்துருங்க. உடனே அவங்க அப்பா, அவங்களுடைய அத்தை எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு. அமெரிக்கா, கனடா எல்லா இடத்துலேருந்து வந்தா இவங்களை பார்த்தோன்னா பயங்கரமான சந்தோஷம் பாட்டிக்கு. ஆஹா, என் பையனுக்கு அதிரசம் எவ்வளோ பிடிக்கும், என் பிள்ளைக்கு கொழுக்கட்டை எவ்வளோ பிடிக்கும். பெண்களுக்கு அப்படி தான் பாருங்கள், போய் மாவை அரைச்சி காய போட்டு வத்தலை போட்டு வடகத்தை போட்டு என்னெல்லாமோ பண்ணி இந்த பிள்ளைக்கு கூட கொஞ்சம் பயமாயிருச்சு. கண்டிப்பாக செத்து போயிடுவாங்க போல. இந்த பிள்ளை ஜன்னல் பக்கத்துலேருந்து அழுதுகிட்டே இருக்குது. அப்பா கேட்குறாரு, ஏம்மா அழுகிற? இல்லைப்பா, பாட்டியை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிடலாம், கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அதே டாக்டர் தான், அவங்க ஃபேமிலி டாக்டர். தரவாக செக் பண்ணுறாரு. இப்படி திரும்புங்க, நாக்க நெட்டுங்க, கழுத்து என்னெல்லாமோ சொல்கிறாரு. எல்லாமே செய்கிறாங்க. ஏதாவது வலி இருக்குது? இல்லை டாக்டர், நல்லா இருக்கேன். முன்னே இருந்தவர் நல்லாவே இருக்கேன் டாக்டர். டாக்டர் தலையை சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கே தெரியுது, நம்ம கொடுத்த மாத்திரைனால இது நடக்கலை அப்படிங்கிற நல்லா தெரியுது. பையங்கள்லாம் கேட்குறாங்க, டாக்டர் வாட் மெடிசின் யூ கேவ்? ஒண்டர்ஃபுல், இட்ஸ் ஒர்க்கிங் வெரி ஒண்டர்ஃபுல்லி, ரொம்ப நல்லா வேலை. டாக்டர் மேலே பார்க்குறாரு. அப்புறம் பையன் வெளியே போன நேரத்தில் தனியாக பாட்டிகிட்ட கேட்குறாரு, அம்மா எனக்கு மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் வேறு ஏதாவது டாக்டர்கிட்ட போகிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களா, என்ன உங்கள் பாடியில் ஏதோ ஒரு மிரக்கல், ஒரு மெடிக்கல் மிரக்கல் மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, மெடிக்கல் மிரக்கல் இல்லை டாக்டர் அப்படின்னு மடிசார்லேருந்து அப்படியே வெளியே எடுக்கிறாங்க.
இதுதான் அந்த மிராக்கிள், இதுதான் அந்த மிராக்கிள் மெடிசின், இதுதான் அந்த ஔஷதம், அற்புதமான மருந்து. இதுதான் என் பையன்கிட்ட மட்டும் சொல்லிடுறாங்க, அப்புறம் இதை படிக்க விட மாட்டான். பையன் வரான், டாக்டர் சொல்கிறாரு, டாக்டர் அம்மா வீட்டுக்கு கூட்டு போகலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒன்று சொல்லிடுறேன், நான் கொடுத்த மருந்துக்கும் இவங்களுக்கு கிடைச்ச சுகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, போயிட்டு வாங்க சார். ஹல்லேலூயா. சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு குணமாக்கி அவர்களை தப்புவிக்கிறார். He sends forth his word and heals them from destruction. போன 2-3 வாரத்துக்கு முன்னாடி சர்ச்சு முடிஞ்சு நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த பக்கத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது ரிங் ரோட்டில். அங்கே ஒரு பிள்ளை சௌந்தர்யான்னு சொல்லி, திருமணமாகி சில வருடங்கள் குழந்தை இல்லை. அந்த நேரத்தில் அவங்ககிட்ட பார்த்து பேசிட்டு, என் மனைவி அவங்ககிட்ட 2 ஆறுதலாக 2 வார்த்தை பேசிட்டு, நீங்கள் இந்த புத்தகத்தை படிங்க, ஆண்டவர் இது மூலம், இயேசுனா யாருன்னு தெரியாது அவங்களுக்கு, இது மூலம் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொன்ன செகண்டில் பொத்துன்னு காலில் விழுந்துருச்சு. கஷ்டப்பட்டு அவங்கள தூக்கி விட்டு, ஏன் இதை சொல்கிறேன்னா, தேவை உள்ளவர்கள் நம்ம பக்கத்து வீட்டிலே இருக்காங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் உண்மையில் லக்ஸுரியான ஆள் யாருன்னா நம்ம தான். ஒரு பொருளாதாரத்தில் நான் சொல்லலை, ஆத்மீக வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தோன்னா உண்மையில் நம்மளாம் லக்ஸுரி. பென்ஸ் காரில் நம்ம போயிட்டுருக்கோம், ஒருத்தர் சைக்கிள் கூட இல்லாமல் நடந்து போயிட்டுருக்கிறாரு. அப்படி தான் நம்ம ஆவிக்குரிய தகுதிகள் இருக்குது. அப்போ அவர்களை கண்டு கொள்ளாமல் நாம் இருப்போம் அப்படின்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள். சொன்னது போல் அந்த குஷ்ட ரோகிகள், அந்த சீரிய இராணுவம் விரட்டப்பட்டு, ஆண்டவரால் விரட்டப்பட்டு போனது, சத்தத்தை உண்டாக்கினபடினால் இவங்க அந்த ஒலிமுக வாசலில் இருக்கிறாங்க, போகிறாங்க, அங்கே எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் போட்டபடி போயிட்டாங்க. நல்லா சாப்பிட்றாங்க, குடிக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் சொல்கிறான், இப்படியே நம்ம இருந்தோன்னா குற்றம் நம்மேல் சுமரும், இந்த நாள் நற்செய்தியை அறிவிக்கிற நாள், அதனால் நம்ம போய் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி மறுபடி போய் சொல்கிறாங்க. எல்லாரும் அதை சுதந்திரத்துக் கொள்கிறார்கள். பிரியானவர்களே, அதுதான் நம்ம செய்யணும். இந்த கிடியன்ஸ்னால் தனி சர்ச்சு கிடையாது. நான் எப்படி நம்ம சபையில் விசுவாசியாக இருக்கிறோமோ அதே போல் நம்ம சகோதர சகோதரிகள் இங்கே இருக்கிறாங்க. திருப்பூரில் உள்ள பல்வேறு திருச்சபைகளிலிருந்து விசுவாசிகளாக இணைந்து, திரியேக தேவனை ஆராதிக்கிற திருச்சபைகளிலிருந்து விசுவாசிகளாக இணைந்து இருக்கிறது தான், செயல்படுகிறது தான் கிதியோன் ஊழியம். எங்களுடைய ஒரே நோக்கம் என்ன, கிடியோனுக்கு ஒரு பில்டிங் கட்டணும் அப்படிலாம் கிடையாது. ஒரே நோக்கம், ஆண்டவருடைய வார்த்தையை எல்லா வீட்டுக்கும் கொண்டு போகணும். இதுக்கென்று வழிமுறைகள் இருக்கிறது. பள்ளிகள், கல்லூரிகள், பிளாட்ஃபார்மில் இருந்தாலும் நாங்கள் கொடுக்க மாட்டோம், ரயில்வே ஸ்டேஷனில் தான் கொடுக்க மாட்டோம், அதுக்கான அனுமதி கிடையாது. பள்ளிகள், கல்லூரிகள், காவல் நிலையங்கள், மருத்துவமனைகள், சிறைச்சாலைகள், இராணுவ மையங்கள், இப்படிப்பட்ட இடங்களிலே நாங்கள் அனுமதி கேட்டு அந்த வேதாகமத்தை இலவசமாக வைக்கிறோம். இதுதான் எங்களுடைய வேலை. இதே போலவே தொழில் செய்கிறவங்க இருக்கிறாங்க, டீச்சர்ஸாக இருக்கிறவங்க இருக்காங்க, பல்வேறு தொழில் உள்ளவர்கள் இதில் இருக்கிறார்கள். குடும்பமாக, கணவன் மனைவியாக. நாங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் போனால் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனோம்? பெண்கள் ஆஸ்பத்திரியில் அவர்களுக்கு அந்த ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஊழியத்துக்காக ஆக்சிலரி என்று சொல்லுவோம். போன வருஷம் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி, ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். 21ஆம் தேதி பைபிள் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வேறு எந்த பொருளை கொண்டு கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. நல்லா வாழியா, இந்த உலகத்துலேயும் நல்லா வாழலாம், பரலோகத்துக்கும் போயிடலான்னு சொன்னால் அப்போ தான் பிரச்சனை வரும். ஆக மிகுந்த ஜெபத்தோடு இதை செய்யணும். நாங்கள் என்ன பண்ணோம், 21 நாள் ஜெபம் பண்ணோம் திருப்பூரில். ஜூம் ப்ரேயர் டெய்லி 15 நிமிஷம். கிடியன்ஸ்னால் ஆண்கள் 15 நிமிஷம், சகோதரிகள் 15 நிமிஷம். ஜூனில் காலையில் 6 to 6:30 2 ப்ரேயர் முடிஞ்சிடும். 21 நாள் ஜெபம். எதுக்கு? ஒரே நாள் ஜெபத்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. போன டிசம்பர் 21, 2023 10 டீம், 10 கார் ரெடி ஆயிடுச்சு. சகோதரர்கள் ரெடி ஆகிட்டாங்க. த கிரேட் டே வாஸ் கோயிங் டு கம். பெரிய ஒரு நாள் வரப்போச்சு. கண்டிப்பாக பரலோகமே எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கோம் அந்த நாளை, நான் நம்புகிறேன். 10 டீமாக போனோம். எல்லா இடத்துக்கும் அப்படியே ஒரு இராணுவ சேனை மாதிரி 10ஆ பிரிஞ்சு போச்சு. ஒரே நாளில் 193க்கும் அதிகமான ஹாஸ்பிட்டல், கிளினிக் அப்ரோச் பண்ணி அங்கே புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டது. அந்த ஒரே நாளில் 50க்கும் அதிகமான ஸ்கூல், காலேஜை விசிட் பண்ணி புதிய ஏற்பாடு விநியோகிக்கப்பட்டது. அந்த ஒரே நாளிலே 12,000த்திற்கும் அதிகமான புதிய ஏற்பாட்டுகள் இந்த திருப்பூர் மண்ணிலே விதைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும்.
இந்த வார்த்தைகள் வெறுமையாய் போவதில்லை. சில வருஷத்துக்கு முன்னாடி விநாயக ஹோட்டல்ஸில் இப்படிப்பட்ட முழு வேதாகமத்தை நாங்கள் வைப்பதுண்டு. அங்கேருந்து ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க, ஒரு மகள், ஒரு பெண் ஃபோன் பண்ணி, சார் எனக்கு இந்த பைபிள் கிடைக்குமா? ஏன்னா பின்பக்கத்தில் நம்முடைய சீல் வைத்திருப்போம். கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் யார்? இந்த மாதிரி நான் பூனாவிலேருந்து வரேன், நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு, இப்போ தான் எனக்கு அட்மிஷன் ஆகிருக்குது, இங்கே ஒரு விஷயமா வந்தேன், நான் இப்போ தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், எனக்கு பைபிள் இல்லை, இது ஹோலி பைபிள்னு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, எனக்கு மட்டும் இல்லை இன்னும் ஒரு 5 பைபிள் கிடைக்குமா சார்? உடனே அதை கொண்டு போய் கொடுக்க நாங்கள் ரெடி பண்ணோம். ஆத்துமாக்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்திலே அதிகமாக கேட்கப்படும். நம்மகிட்ட ஆண்டவர் நிறைய கொடுத்துருக்கிறாரு, அதனால் நிறைய கேட்பாரு. இதுதான் எங்களுடைய வேலை. இன்றைக்கு நம்ம சபையில் எதுக்கு வருஷம் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா, 3 முக்கியமான விஷயம். 1908 ஒரு மீட்டிங் நடந்துச்சு அமெரிக்காவில், பாஸ்டர்ஸ் மீட்டிங். அந்த மீட்டிங்கில் இதே போல் ஒரு கிதியோன் ஊழியத்தை சொன்னார். அப்போ ஹோட்டலில் மட்டும்தான் பைபிள் வச்சுட்டு இருந்தோம். உடனே அங்கே இருந்த பாஸ்டர் இதை கேட்ட உடனே சொன்னார், ஏன் கிதியோன் ஊழியத்தின் மூலமாக அச்சடிக்கப்படுகிற பைபிளுக்கான தொகையை, காணிக்கையை சபை சந்திக்கக்கூடாதுன்னு எந்திரிச்சு கேட்டார் அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில். உடனே எல்லா பாஸ்டர்ஸும் வி ஆர் ரெடி ஆமோதித்தார்கள். அன்னைக்கு ஆரம்பித்தது தான் பாஸ்டர்ஸுக்கும் சபைக்கும் கிடியன் மினிஸ்ட்ரிக்கும் உள்ள கனெக்ஷன். சபை இல்லாமல் கிடியன் மினிஸ்ட்ரி ஒரு நாள் கூட நடக்காது. சபை மூலமாக வருகிற காணிக்கை ஆசீர்வாதமாக இருக்கும், பெரிய செல்வந்தட்டெல்லாம் போகிறதில்ல. ஆக சபையில் காணிக்கை கொடுப்பது மட்டும் சபையுடைய வேலை அல்ல. ஏன்னா நம்ம எல்லாம் ஆண்டோடைய திராட்சை தோட்டத்திலாம் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு ஊழியம், அது பல்வேறு ஊழியங்கள் இருந்தாலும், பல்வேறு நதிகள் இருந்தாலும் எல்லாம் ஒரே இடத்துல தான் சங்கமமாகுது. ஒருத்தருக்கு ரேடியோ மினிஸ்ட்ரி ஆண்டவர் கொடுத்துருப்பாரு, ஒருத்தருக்கு ட்ராக்ஸ் கொடுத்துருப்பாரு, ஒருத்தருக்கு பிரசங்க ஊழியம் கொடுத்துருப்பாரு, ஒருத்தருக்கு பைபிள் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாரு. எல்லாமே சேர்ந்து ஆண்டவர் வேலை பார்ப்பார் பாருங்க. நான் அந்த குன்னத்தூருக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பாஸ்டர் அவங்க சர்ச்சுக்கு போயிருந்தேன் இல்லையா, அங்கே போய் இப்படி ஆண்டவர் வார்த்தையை சொல்லி கிதியோன் ஊழியத்தை சொல்லிவிட்டு வெளியே நிற்கும் போது ஒரு ஃபேமிலி வந்தாங்க. காணிக்க போடுற நேரத்தில், சிஸ்டர் நாங்கள் கிதியோன் நீங்கள் கொடுத்த பைபிள்னால தான் ரசிக்கப்பட்டோம். ஆஹா அப்படின்னோடனே திருப்பூர் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிருந்தோம். அப்போ உங்கள் டீமில் யாரோ பைபிள் கொடுத்தாங்க, எங்களுக்கு ஏசுனா யாருன்னே தெரியாது, நம்பிக்கையே இல்லாமல் இருந்தோம். அந்நேரத்தில் இந்த பைபிள் கிடச்சிது சிஸ்டர், அதை நாங்கள் குடும்பமாக எடுத்துகிட்டு போய் வாசித்தோம், இயேசு தான் உண்மையான கடவுள்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி நாங்கள் குடும்பமாக இந்த சர்ச்சுக்கு ஆண்டவரை ஆராதிச்சிட்ருக்கோம். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு முறை நாங்கள் மார்க்கெட் போகும்போது திடீர்னு ஒரு பிள்ளை என் மனைவி கையை பிடிச்சி, அக்கா என்னைய பரலோகவாசி ஆக்கிட்டீங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன நடந்ததுன்னா, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தேங்காய் விற்க வந்திருக்காங்க வீட்டுக்கு. தேங்காய் விற்க வந்தவங்க தேங்காய் விற்றுருக்காங்க, இவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்துட்டாங்க. அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம், ஏசுனா யாருன்னு தெரியாது, அடுத்த மாதம் வருமானத்துக்கு என்ன செய்வோன்னு தெரியாது. அந்நேரத்தில் அதை பைபிளை வாசிச்சிருக்காங்க, ஆண்டவர் நம்பிக்கை கொடுத்துருக்காரு. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நம்பிக்கை மட்டும். அலெக்சாண்டர்கிட்ட போய் கேட்டாங்க, அவன் தன்னோட இருந்த சொத்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டான். எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்களே அலெக்சாண்டர், உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லையே, என்கிட்ட நம்பிக்கை இருக்குது, அது போதையா அப்படின்னா. அந்த நம்பிக்கை இல்லாமல் அவங்க இருந்தாங்க. அந்த வார்த்தை நம்பிக்கை கொடுத்தது, வாழ்க்கை முன்னேறியது, சொந்தமாக இன்றைக்கி வீடு கட்டியிருக்கிறாங்க. அதை விட முக்கியம், ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டாங்க, பரலோகவாசியாக மாறிட்டாங்க. ஆல் த புக்ஸ் ஆர் given ஃபார் இன்ஃபர்மேஷன், ஒன்லி பைபிள் இஸ் given ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எல்லா புக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், பைபிள் இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கும், டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது நம்மை உருமாற்றக்கூடியதாக இருக்கும். அதனால் சபை இதுக்காக ஜெபிக்கணும். அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம். ஒவ்வொரு திருப்பூர்லேயே 150 சபைக்கு மேலே சந்திச்சிருக்கோம், ஒவ்வொரு வருஷமும் சந்திக்கிறோம். நம்ம சகோதரர்கள் ஊழியத்தில் உள்ளவர்கள் போய் தேவ ஊழியத்தை அறிவிப்பார். எதுக்கு? சபைக்கு தெரியப்படுத்தணும். ஐயா நாங்கள் ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம், நம்மளாம் வேறு வேறு கம்பெனியில் வேலை பார்க்கல. தட் மீன்ஸ் எதை சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவருக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம், வேறு வேறு வேலையை பார்க்குறோம். எஜமான ஒருத்தர் தான். பைபிளை கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தை என்னன்னு தெரியும். யமுனான்னு ஒரு பிள்ளை கோயில்பட்டியில் கொரோனா டைமில் வாசலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. கொரோனா டைமில் கையில் பைபிள் கொடுக்க முடியாதனால ஸ்டாண்டில் வச்சுருந்தோம். அந்நேரத்தில் புதிய ஏற்பாடுன்னு பார்த்த உடனே டக்குன்னு அதுக்கு ஒரு அலாரம் அடிக்குது. வாழ்க்கையில் கல்யாணமாகி இருந்த சந்தோஷம்லாம் போய் விரக்தியில் உட்கார்ந்த பிள்ளை
அதை எடுத்து வாசிக்கும் போது லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆகா, எல்லாத்தையும் இழந்து போய் இருந்திருக்கிறேனே, இன்னைக்கு ஆண்டவர் வந்திருக்காருன்னு போட்டிருக்குது. ஆண்டவர்னா யாருன்னே தெரியாது, ஆனால் இந்த வார்த்தை உள்ளே போகுது பாருங்க. ஏன்னா வேத வார்த்தைகள் வெறும் வெள்ளை தாளிலே கருப்பு மையினால் அச்சடிக்கப்பட்ட வார்த்தை அல்ல. வேதம் சொல்லுகிறது அவைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது, இருதயத்தின் நினைவுகளையும் வகை அறுக்கிறதா இருக்கிறது. அது உள்ளே போச்சுன்னா வேலை செஞ்சிடும். அதனால தான் பிசாசு தடை பண்ணுறான். இது உள்ளே வந்தால் அவன் வாழ்ந்துருவானே, இந்த குடும்பம் பொழைச்சிக்குமே, இந்த குடும்பம் முன்னேறிடுமே, இவங்க வீட்டில் சமாதானம் வந்துடுமே, அதனால தான் அதை தடை பண்ண பார்ப்பான். ஆனால் ஒருத்தரும் தடை பண்ண முடியாது. நாங்கள் கட்டப்பட்டிருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ஆண்டோடைய வருகை மட்டும் ஊழியம் நடக்கும்னு சொல்லிட்டாரு. அதான் சொன்னார் 24:14 மத்தேயுல, ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூலகம் எங்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும். அடிப்பாங்க, பிடிப்பாங்க, என்ன வேணாலும் நடக்கையா, ஆனால் யாராலையும் சுவிசேஷத்தை நிறுத்தவே முடியாது. ஏன்னா இது மனுஷன் உண்டாக்குனது இல்லைங்க. இன்னைக்கு நீங்கள் காணிக்க கொடுக்குறீங்கன்னா கிதியோன் ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்கல, யூ ஆர் கிவிங் டு காட். ஆண்டவர் கொடுக்குறீங்க. நாங்கள் கிதியோன் ஊழியத்துக்கு வேலை செய்யலை, ஏதோ சாசனம் எழுதிட்டு வரல. நாங்கள் ஆண்டவருக்காக கிதியோன் ஊழியத்தின் மூலம் வேலை செய்கிறோம். we are working for God through Gideon's ministry. நிறைய மிஷினரியை நம்ம தாங்கலாம், ஆனால் இங்கே நாங்கள் தான் மிஷினரி. எல்லாரும் கையிலையும் ஒரு போலீஸ் அதிகாரினா அவர் கையில் பிஸ்டல் இல்லாமல் இருக்காது, பிஸ்டல் இருந்தாலும் அதில் குண்டு இருக்கும். அதே போல் தான் எங்கள் எல்லார் வண்டியில் நீங்கள் போய் பார்க்கலாம், பைபிள் இல்லாமல் இருக்காது. எந்நேரமும் யாருக்கு எங்கே நான்லாம் நிறைய நேரம் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஐயோ பைபிள் எடுத்துகிட்டு வராமல் போயிட்டேனே, இந்த ஆத்மாவுக்கு கொடுத்துருக்கலாமே. ஒரு தடவை ரயில்வே ஸ்டேஷனில், திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கும் போது திருவண்ணாமலைக்கு போகிறார். அவர் ஒரு கோல்டு வியாபாரி. அவர் திடீர்னு அந்த கோல்டு வியாபாரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், கில்லு எதுவும் இருக்காது, அப்படியே கொடுப்பாங்க, ஒரு நம்பிக்கை, ஒரு துண்டு சீட்டில் வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தன் கொடுத்துட்டு போனால் 30 லட்ச ரூபாய் அடிச்சுட்டு நார்த் இந்தியாவுக்கு போயிட்டான். பல வருஷம் கூட இருந்தவன் அப்படியே வாழ்க்கையை வெறுத்து இவர் திருவண்ணாமலைக்கு போய் அங்கே கோயிலுக்கு போனால் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஏற வந்திருந்தார். நான் சேலத்துக்கு போக ஏறி இருக்கிறேன். கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அந்நேரத்தில் அவர் சொன்னார், உங்கள் முகத்தில் ஒரு மரு இருக்குது, இதுக்கு மருகு நிற்கிற மருத்துவமனை ஒன்று இருக்குது, அங்கே போனால் அவங்க இந்த சின்ன இது கூட எடுத்துருவாங்க அப்படின்னா. அப்படியா, சரி என்கிட்ட ஒன்று இருக்குது அப்படின்னா. கடைசியில் உங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு புக்கு என்கிட்ட தரட்டுமா? தாங்க சார், தாங்க ஃபாதர், தாங்க ஃபாதர்னார். இந்த புக்கை கொடுத்தேன், அன்பாக வாங்கிட்டார். அந்நேரமே அவர் கூட கொஞ்ச நேரம் அதை வாசித்து அதோடைய கைட்லைன்லாம் சொன்னேன். அவர் வேறு பாதையில் போயிட்டார், நான் வேறு பாதையில் போயிட்டார். 3ஆவது நாள் ஃபோன் பண்ணார். யோவான் சுவிசேஷம் 1ஆவது அதிகாரத்தை எடுத்துகிட்டு ஃபோனில் படிக்கிறார். அதை எங்கே? திருவண்ணாமலையிலேருந்து படிக்கிறார். என்ன வசனம்? உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, அதுதான் இயேசு கிறிஸ்து. இப்போ நான் ராஞ்சி போயிருக்கும்போது அங்கே ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்க. இந்த கிறிஸ்மஸ் டைமில் இயேசுவை அறியாதவங்களுக்கு பைபிளை கொடுத்தப்போ தூரத்துலேருந்து ஒரு புற ஜாதியில் ஒரு வேறு மதத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை வந்து பார்த்துட்டு, சார் ஒளி அடிக்குது. எங்கம்மா ஒளி அடிக்குது? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கையில் வச்சுருக்கிற பைபிளில் ஒளி அடிக்குது. இதிலேருந்து ஒரு ஒளியை ஆண்டவர் அவ கண்ணு காட்டியிருக்கிறார். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த ஒளிக்கு முன்னால் இருள் நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி திருப்பூர் கேம்ப், தமிழ்நாட்டில் 107 கேம்ப் இருக்குது, இந்தியாவில் 1010 கேம்ப் இருக்குது, உலகத்தில் 199 நாடு இருக்குது. இந்த திருப்பூர் கேம்ப் மிக தலை சிறந்த கேம்பாக இங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் வேலை செஞ்சுட்ருக்காங்க. அப்படின்னு காரணம் உங்களுடைய ப்ரேயர் தான், நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் பாஸ்டர். நீங்கள் எங்களை உற்சாகப்படுத்துறது தான் எங்களை நிற்க வைக்குது. ஆக நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா வாசலை உடச்சி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது பரலோக சேனை இறங்கும், இந்த அந்தகார சத்துரு சேனை ஓடி போயிடும். ஹல்லேலூயா. 2வதாக இந்த ஊழியத்தில் நிறைய மெம்பர்ஸை கொடுத்துருக்கீங்க பாஸ்டர், அதற்காக ரொம்ப நன்றி. நிறைய திருச்சபைகள்லேருந்து நிறைய மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் மெம்பரே இல்லாத திருச்சபைலாம் இருக்குது. இந்த ஊழியத்தை சரியாக புரிந்து கொண்டால் கண்டிப்பாக என் சபையிலிருந்து நான் ஒரு மிஷினரியை தாங்கணும்னு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறோம், அப்படி எழும்புவார்கள். நிறைய சபையில் மிஷினரி கொடுத்துருக்காங்க, கிடியனுக்காக மிஷினரி மாதிரி மெம்பர்ஸை. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அதற்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கலாம். 3வது, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. பணம் இல்லைன்னா பைபிள் அடிக்க முடியுமா?
சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க காணிக்கங்க. ஐயா சரி சரி சாப்பிடுங்க, வயிறு பசிக்குதா போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வாங்க. கிடைக்குமா சாப்பாடு? மாவு தான் ஆட்டணும். இப்போல்லாம் மாவாட்டுற பழக்கம் இருக்கான்னு தெரில. ஆனால் பாருங்கள், ஒரு புதிய ஏற்பாட்டின் விலை என்ன தெரியுமா? மதிப்பு. இதுக்கு மதிப்பு இருக்கா? இதுக்கு மதிப்பு இருக்கா? மதிப்பே கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் சொந்த ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம். உலகம் முழுசையும் கொண்டு வை ஒரு பக்கம், இந்த தராசில் ஒரே ஒரு ஆண்டவர் படைச்ச ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு ஏழையான மனிதனை கொண்டு வை, அந்த தராசு கீழே போயிடும். அதான் ஆத்மாவோட வேல்யூ அவ்வளவு. அந்த ஆத்மாவை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கருவிதான் இந்த புதிய ஏற்பாடு. ஒரு புதிய ஏற்பாடு அச்சடிக்கிறதுக்கு 40 ரூபா ஆகுது. போன வருஷம் 1,04,00,000 புதிய ஏற்பாடு. எவ்வளோன்னு நீங்கள் கணக்கு போடுங்க. கிட்டத்தட்ட 40 கோடி 40 லட்சம் ரூபா. யார் கொடுத்தா? நீங்கள் தான் கொடுத்தீங்க. உங்களை போன்ற தியாகம் உள்ளவங்க. ஒரு முறை கோயில்பட்டியில் இல்லை, நாசரத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இதே போல் சர்ச் ப்ரெசன்டேஷன் நடக்குது. வெளியே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து தர்மம் எடுக்கிறவர்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலில் இருந்து போகிறவங்ககிட்ட காசு வாங்குறவர். அவர் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கார். இதை போன உடனே நாங்கள் வெளியே இப்படி ஓப்பன் பைபிள் நிற்போம். எதுக்கு ஓப்பன் பைபிளை வச்சு நிற்கிறோன்னா, சில பேர் ஏன் சார் ஏன் பிரதர் ஓப்பன் பைபிளை வைக்கிறீங்க? எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க. பரவாயில்லைங்க, எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. பைபிள் கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அது தெரியப்படுத்துறதுக்கு தான் ஓப்பன் பைபிள் வச்சுருக்கோம். நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் பைபிள் பிரிண்டிங் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோன்னு சிம்பாலிக்காக அடையாளமாக காட்டுறதுக்கு தான் சார் இதை வச்சுருக்குறோம். அப்படி இதெல்லாம் கேட்ட உடனே அந்த ஏழை மனிதன் என்ன பண்ணார்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிரதர் அப்படின்னாரு. பல வருஷமாக பிச்சை எடுக்கிற ஒரு சர்ச் வாசலில், நாசரத்து பெரிய சர்ச் இருக்குங்க, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. போனவர் கெந்தி நடந்து போய் வீட்டிலேருந்து ஒரு மூட்டை எடுத்து வந்தார், கொடுத்தாரு. வாழ்நாள் முழுசும் அவர் சேர்த்தது எவ்வளோ தெரியுமா? சில்லற காசு 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா 1,50,000 ரூபா. இதில் எவ்வளோ கொடுத்தாருங்கிறது மேட்டர் இல்லைங்க, இந்த இருதயத்தில் உள்ள மாற்றம். இன்றைக்கி நீங்கள் எவ்வளவு கொடுக்குறீங்க? நீங்கள் என்னடா ஓப்பனாக இருக்குது வைக்கிறாங்க, நான் எவ்வளோ கொடுக்குறேன்னு பார்த்துருவாங்களோ? நாங்கள் பார்க்கவே மாட்டோம். கர்த்தர் தான் பார்ப்பார். நீங்கள் கொடுக்குற ஒன்றை மட்டும் கேரண்டி. இப்போலாம் கேரண்டின்னு வார்த்தையை சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஒன்றை மட்டும் கேரண்டியாக சொல்ல முடியும். என்னென்னா, நீங்கள் கொடுக்கறது 100% ஃபார் பைபிள் பிரிண்டிங் ஒன்லி. அதுக்கு மாத்திரம்தான் அது பயன்படுத்தப்படும் என்பதை தெரிவிப்பதற்காக. ஆகவே உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர், இது ஆண்டவர் தீர்மானிக்கலைன்னா இது நடக்கவே நடக்காதுங்க. இப்படி ஒரு அசைன்மெண்ட், இப்படி ஒரு சூழல் நம்ம சபை எவ்வளவு நெருக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு தெரியும். அவர்கள் தங்கள் மிகுந்த தரித்திரத்திலும் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மோசே ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்போது பார்த்தீங்கன்னா அவங்களாம் நாடோடிகள், அப்படி தானே? அப்போ எகிப்திலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க கோல்டு. எதுக்கு வாங்கியிருப்பாங்க? எதுக்கு கோல்டு? அவங்க ஃப்யூச்சருக்காக வாங்கியிருப்பாங்க, அப்படி தானே? அவங்களுக்கு வாழ்க்கையில் அவங்களுடைய லைஃப் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அந்த பொன் ரொம்ப விலை உயர்ந்தது, அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி. அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல, ஆண்டவருக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு பொன் வேணும். உடல் அந்த பெட்டி எல்லாம் பொன் தகடுனால மூடி இருக்கும், அப்படி பாருங்கள். அப்போ அதுக்கு பொன் எங்கேருந்து வரும்? மண்ணா மாதிரி வானத்துலேருந்து ஆண்டவரால் வர வைக்க முடியுமா? முடியும், ஒரே நைட்டில் வர வச்சிடலாம். நோ 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 ஐ வாண்ட் யூ டு கிவ் மை ஃப்ரெண்ட், மை சைல்டு. மகளே மகனே, நீ கொடுக்கணும். இப்போ ஆவியானவர் வேலை செய்கிறாரு. எவர்களுடைய இருதயத்தை ஆவியானவர் எழுப்பினாரோ, எவர்களுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்தார்களோ, அந்த ஸ்திரீகள் பொன்னாபரணங்களை கொண்டு வந்தார்கள். உங்கள் இருதயம் ஞான எழுப்புதல் அடைஞ்சதுன்னா நீங்கள் பொண்ணை கூட கொடுக்கலாம். ஆமாம், என்னங்க அவருடைய ரட்சிப்புக்கு என்னத்தை கொடுத்தா ஈடாகுங்க? எதைன்னா போட்டுட்டு தான் போகணுங்க. ஆனால் உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் இல்லாட்டி உங்களை மதிக்காத ஒருத்தர் உண்டு, அவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தேங்க்யூ. திறந்த பைபிளில் நிற்போம். உங்கள் மனசை திறந்து கொடுங்க. ஆவியானவர்கிட்ட கடைசி ஜெபத்தில் நீங்கள் பேசுங்க. ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க, அவ்வளோதான். திருப்பூரில் 2004 இந்த கேம்ப் ஆரம்பிச்சது. 20 வருஷமாக ஊழியம் நடக்குது. கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேலான புதிய ஏற்பாடு விநியோகிக்கப்பட்டாச்சு. இன்னும் நிறைய பேர் ரசிக்கப்படும், நிறைய பேருக்கு ஆண்டவர் வார்த்தை போகும். எல்லோரும் சேர்ந்து வேலை செய்யும்போது தான் இந்த பட்டணம், இந்த தேசம் ரட்சிக்கப்படும். கடைசியாக உங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளில் ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும்னு விரும்புனீங்க, ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு விரும்புனீங்கன்னா உங்கள் கையில் இப்படி ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. உங்கள் பிறந்த நாள், திருமண நாளை இதில் நோட் பண்ணி, இதில் ஒரு புதிய ஏற்பாடு 40 ரூபாய் வீதம்
நான் இத்தனை புதிய ஏற்பாடுக்கு கொடுக்க விரும்புகிறேன் என்று எழுதலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா என் குடும்பத்து சார்பில் ஒரு நாளைக்கு ஒரு பைபிள் போகணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஒரு நாளைக்கு 40 ரூபா நான் கொடுத்துட்டேன், நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். ஒரு நாளைக்கு 40 ரூபானா 365 நாள் 14,600 ரூபா கொடுத்துட்டேன் அப்படின்னா, நான் தூங்கிட்டு இருக்கும்போது கூட பைபிள் அச்சடிக்கப்பட்டு என் ஃபேமிலி சார்பாக ஒரு நாள் 4 பைபிள் கொடுத்தவங்களாம் இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு. ஆண்டவர் உங்களை 10 கொடுக்க சொன்னாலும் கொடுங்க, தப்பே இல்லை. ஆனால் ஒன்றை சொல்லிடுறேன், அது பைபிளாக மாறும், பைபிள் ஆத்துமாவாக மாறும். இன்றைக்கெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பர்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ என் பர்ஸை எடுத்திங்கன்னா மொத்தம் 30 ரூபா இருக்கும். எல்லாம் எங்கே இருக்கும்? ஜிபேயில் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நான் எங்கேயுமே ரூபா எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஓஹோ, பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது சார் அப்படின்னா லட்சக்கணக்கில் இருக்கலாம். சரி, அப்போது இன்றைக்கி பழம் வாங்கினா கூட என்ன பண்ணுறோம்? ஜிபே. அதான் உங்களுக்கு வேலையை ஈஸியாக முடிக்கிறதுக்காக வெளியே நம்ம சகோதர சகோதரிகள் அந்த QR கோடை வச்சுட்டு நிற்பாங்க. ஜஸ்ட்டு எடுங்க, ஸ்கேன் பண்ணுங்கள், அமௌண்ட் அடிங்க, அமுத்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை கொடுங்க. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியிலே நன்றாய் அளந்து போடப்படும். நான் கூட பாஸ் சொன்ன மாதிரி அடிக்கடி டூர் போக வேண்டியிருக்கு. அதுவும் இப்போது நார்த்துக்கு 3 நாள் 4 நாள் 5 நாள்லாம் போகுது. போன வாரம்லாம் அற்புதத்தெல்லாம் நம்மளால் வாயிலாம் விவரிக்க முடியாது. நான் இங்கே இருந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக பிஸ்னஸை பார்த்தா என்னெல்லாம் நடக்குமோ அதை விட ஆண்டவர் சூப்பராக நான் நினைக்காத ஆர்டர்லாம் 3 நாள் கொடுத்துட்டார். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ஆண்டவர் பிள்ளைகளை, ஆண்டவர் வேலையை நீங்கள் பார்த்தா உங்கள் வேலையை ஆண்டவர் பார்ப்பார். அதுதான் ஆண்டவருடைய கேரண்டி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே நாம் பரிசுத்தமாவோம், ஆண்டவருக்காக தொடர்ந்து ஓடுவோம், இன்னும் பரிசுத்தம் உள்ளவர்களாக மற்றவர்கள் ஆக்கும்படி வேதாகமத்தை அதிகமாக விநியோகிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வாய்ப்பை தந்த பாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. கர்த்தருடைய வருகை மட்டும் நாம் ஊழியத்தை நிறைவேற்றுவோம். தேங்க்யூ. ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும் சேர்ந்து. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்மை பரிசுத்தப்படுத்துவோம். ஆமே, ஸ்தோத்திரம். இன்னும் ஒருவரை பரிசுத்தப்படுத்துவதற்கு இந்த பரிசுத்த வார்த்தையாகிய தேவனுடைய வார்த்தையை நாம் அவர்களுக்கு கொடுக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவா. ஆமே, ஸ்தோத்திரம். ஒரு பரிசுத்த வேதாகமம் அச்சிடப்படுவதற்கு ஒரு புதிய ஏற்பாடு 40 ரூபாய். அந்த நிமித்தமாய் ஒரு ஆத்துமாய் பெரிய நச்சன விலையேறப்பட்டதாய் மாறுகிறது. எனவே நம்மால் முடிந்த மட்டும் இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இது கர்த்தருக்காக நாம் செய்யப்படுகிற நேரம். நம்முடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை ரட்சித்தீர். ஆண்டவரே, ஒரு உம்முடைய பரிசுத்த வேதாகமம் ஆண்டவரே நான் வாசித்தது நிமித்தமாய், அது எனக்கு கிடைத்தது நிமித்தமாய் என் வாழ்க்கை மாற்றம் அடைந்தது, என் குணம் மாற்றம் அடைந்தது. என் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அக்கிரமங்கள் நீங்கி நான் பரிசுத்தம் அடைந்த வார்த்தையினால் சுத்தமானீர்கள் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த உபதேச வார்த்தை எங்களை சுத்தப்படுத்தினது. ஆண்டவரே, என்னை போல அக்கிரமத்திலும் பாவத்திலையும் அநியாயத்திலும் இருக்கிறவர்கள் ஆண்டவரை பரிசுத்தம் அடைவதற்கு வேதம் ஆண்டவரே எல்லா இடங்களுக்கும் ஆண்டவர் செல்லப்படுவதற்கு கொடுக்கப்படுவதற்கு எங்கள் கரங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, பலப்படுத்துவீராக. எங்களால் இயன்ற மற்றும் இதை உதவியை செய்ய எங்களை பலப்படுத்தும். உம்முடைய கிருபை இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு நீ பேசின எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. கொடுக்கிற கரங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவர் அதுக்கு பல மடங்கு திருப்பி அவர்களுக்கு தருவீராக. உங்கள் நாம மகிமைப்பட உதவி செய்யும். உமக்கு எல்லா கனத்தையும் மகிமையும் புகழ்ச்சியும் எடுக்கிறோம். பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தானுடைய அநேகமும் சமாதானமும் ஆசீர்வாதம் பாதுகாப்பும் சுகமும் நம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாயிருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூல பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சல மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே